சற்று நேரம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட வேத வசனம் சகரியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். வாசிக்க கேட்போம். நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் என்னவென்றால், அவனவன் பிறனோடே உண்மையை பேசுங்கள், உங்கள் வாசல்களில் சத்தியத்துக்கும் சமாதானத்துக்கும் ஏற்க நியாயம் தீருங்கள். ஜெபிப்போம். அன்பும் மகா கிருபையும் இரக்கமும் நிறைந்த பரலோக பிதாவே, உம்மை நன்றியுள்ள இருதயத்தோடு ஸ்தோத்தரிக்கிறேன். ஆசீர்வதிக்கப்பட்ட ஓய்வு நாளின் காலை வேளையிலே தியானிக்கும்படியாக நீர் கொடுத்த வசனத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த வசனத்தின் மூலமாக நீர் வெளிப்படுத்துகிற சத்தியங்கள் உம்மை பின்பற்றுகிற தேவ ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக காணப்பட தேவன் தாமே அனுக்கிரகம் செய்தருளும். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன், பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமீன். நீங்கள் செய்ய வேண்டியது என்னவென்றால், அவனவன் பிறனோடே உண்மையை பேசுங்கள், உங்கள் வாசல்களில் சத்தியத்திற்கும் சமாதானத்திற்கும் ஏற்க நியாயம் தீருங்கள் என்று சொல்லியிருப்பதை நாம் படிக்கிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த புதிய ஆண்டிலே என்னென்ன காரியங்களிலே தேவன் எதிர்பார்க்கிற விதத்தில் ஜீவிக்க வேண்டும் என்பதை குறித்து சிந்தித்த வேளையிலே தேவாவியானவர் இந்த வசனத்தை வாசிக்கும்படியாக செய்தார், அதை தியானிக்கும்படியாக செய்தார். ஆகவே நாம் எப்பொழுதும் இருக்கிற அனுபவத்திலே அல்ல, என்னென்ன அனுபவங்களை இன்னும் அதிகமாக அடைய வேண்டும் என்பதை சிந்தித்து பார்த்து அந்த அனுபவங்களிலே வளரும்படியாக ஜீவியத்தை சமர்ப்பணம் பண்ண வேண்டும். அதற்கு நிச்சயமாகவே இன்றைக்கு தியானிக்கிற வசனம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக காணப்படும். சகரியாவினுடைய மெசேஜ் எப்படிப்பட்டது என்பதை குறித்து சிந்திக்கும் போது, சகரியாவினுடைய செய்தி எப்படிப்பட்டது என்பதை குறித்து சிந்திக்கும் போது, தன்னுடைய செய்தியை கேட்கிறவர்களை ஆயத்தப்படுத்த வேண்டும், தன்னுடைய மெசேஜை கேட்கிறவர்களை ஆயத்தப்படுத்த வேண்டும் என்பதாக இருக்கிறது. இப்போ நீங்கள் ஒரு கேள்வி கேட்பீங்க, பாஸ்டர், இந்த சகரியாவினுடைய செய்தியை கேட்கிறவர்கள் எதற்கு ஆயத்தமாக வேண்டும் என்று ஒருவேளை நீங்கள் கேட்கலாம். அந்நாட்களிலே வாழ்ந்த ஜனங்கள் ஆயத்தமாக வேண்டும் ஒரு சில காரியங்களுக்கு என்கிற எதிர்பார்ப்போடு சகரியா செய்தியை சொல்லக்கூடியவராக இருந்தார். அப்படி என்றால் இன்றைக்கும் சகரியாவினுடைய செய்தியை குறித்து நீங்கள் கேட்கும்போது உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் சில ஆயத்தங்கள் உண்டாயிருக்க வேண்டும். அது எதற்கு என்பதை குறித்து சிந்திக்கும் போது, எதிர்காலத்தில் ஒரு புதுப்பிக்கப்படுதல், ரினியூவல் உண்டாயிருப்பதற்கு நீங்கள் ஆயத்தமாக வேண்டும். கடந்த காலங்களிலேயே நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடாது. கடந்த காலங்களிலே தோல்விகள் உண்டாயிருந்திருக்கலாம். கடந்த காலங்களிலே பாவ ஜீவியம் செய்கிறவர்களாக இருந்திருக்கலாம். கடந்த காலங்களிலே தேவன் வெறுக்கிற காரியங்களை செய்கிறவர்களாக இருந்திருக்கலாம். அதெல்லாம் கடந்த கால அனுபவங்களாக உங்கள் வாழ்க்கையிலே இருந்திருக்கலாம். சகரியா தீர்க்கதரிசி செய்தி கொடுத்த அந்நாட்களிலே வாழ்ந்த ஜனங்களுடைய ஜீவியமும் எப்படி இருந்ததென்றால், கடந்த கால தோல்விகளோடு காணப்பட்டது, கடந்த கால பாவங்களோடு காணப்பட்டது. ஆகவே அதனோடு சேர்ந்து வந்த நியாய தீர்ப்பும் உண்டாயிருந்தது, தண்டனைகளும் உண்டாயிருந்தது. ஆனால் சகரியா தீர்க்கதரிசி இப்பொழுது கேட்கிறவர்களை ஆயத்தமாக்குகிறார். எதற்காக? எதிர்காலத்திலே ஒரு புதுப்பிக்கப்படுதல், ரினியூவல் உண்டாயிருப்பதற்கு ஏதுவாக தன்னுடைய மெசேஜை கேட்கிறவர்களை ஆயத்தப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கும் மகிமை உண்டாவதாக. அன்றைக்கு அப்படி ஜனங்களை ஆயத்தப்படுத்தும்படியாக ஒரு செய்தியை கொடுக்கிறார் என்றால், இன்றைக்கும் அந்த செய்தியை தியானிக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் தேவன் ஒரு நல்ல எதிர்காலத்தை வைத்திருக்கிறார் என்கிற நம்பிக்கையோடு பேசக்கூடியவராக இருக்கிறார். கடந்த கால தோல்விகளிலேயே நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டியதில்லை. கடந்த கால பாவ காரியங்களிலேயே நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. கடந்த கால சிறையிருப்புகளிலேயே நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. தேவன் ஒரு புதுப்பித்தலை, ரினியூவலை எதிர்காலத்திலே உண்டாயிருப்பதற்கு ஏதுவாக உங்களை ஆயத்தப்படுத்தும்படியாக சகரியா தீர்க்கதரிசியின் மூலமாக செய்தியை அறிவிக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்படியானால் கடந்த காலங்களிலே தோல்விகள்,
பாவங்கள் அதனோடு கூட நியாய தீர்ப்பு உண்டாயிருந்திருக்குமே. ஆனால் தெய்வ பிள்ளையே, அதற்கு மாறாக கர்த்தர் சொல்லுகிறார், சியோனுக்கும் அதனை சேர்ந்த ஜனங்களுக்கும் காத்திருக்கக்கூடிய அநேக நிறைவேறுதலின் தேவனுடைய வாக்கு தத்தங்கள் உண்டு என்று சொல்லுகிறார். மகிமையான எதிர்காலம் உண்டு, அதுதான் தேவனுடைய பதிலாக காணப்படுகிறது என்று பேசக்கூடியவராக இருக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கும் மகிமை உண்டாவதாக. தெய்வ பிள்ளையே, அப்படியானால் தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலே சில நல்ல வாக்கு தத்தங்களை கொடுத்து அதை நிறைவேற்றுவேன் என்று சொல்லுகிறார். அது ஒரு மகிமையான எதிர்காலமாக காணப்படும் என்று சொல்லுகிறார். அதுவே உங்கள் கேள்விகளுக்கெல்லாம் பதிலாக இருக்கிறது என்பதை சகரியாவினுடைய செய்தியின் மூலமாக அறிவிக்கக்கூடியவராக இருக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கும் மகிமை உண்டாவதாக. அப்படியானால் தெய்வ பிள்ளையே, ஜனங்கள் எப்படி காணப்பட்டார்கள்? பாபிலோன் சிறையிருப்பிலே காணப்பட்டார்கள். அப்ப கீழ்ப்படியாமல் போன ஜனங்கள், சிறையிருப்புக்குள்ளாக போன ஜனங்கள், இந்த பாபிலோன் சிறையிருப்பில் இருந்து கடந்து வருகிற ஜனங்களுக்கு மறுபடியுமாக தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிவதின் மூலமாக நம்பிக்கைக்குரிய அநேக வாக்கு தத்தங்களை தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்கிறார்கள். மகிமையான எதிர்காலம் தங்களுக்கு உண்டு என்பதை அறிந்து கொள்கிறார்கள். அப்படியானால் அப்படிப்பட்ட அந்த பாபிலோன் சிறையிருப்பிலிருந்து வந்த ஜனங்களுக்கு வாக்கு தத்தங்கள் உண்டு என்று தேவன் சகரியா தீர்க்கதரிசியின் மூலமாக உரைத்திருந்திருப்பாரேயானால், அந்த வாக்கு தத்தங்கள் எல்லாம் முழுமையாக சிறையிருப்பிலிருந்து மீண்டு வந்து தங்களுடைய சொந்த வீட்டிற்கு மீண்டு வந்த ஜனங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவேறாமல் இருந்தாலும் அவைகளெல்லாம் கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்கு பிறகு முழுமையாக நிறைவேறக்கூடியதாக இருக்க போகிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்படியானால் அந்த வாக்கு தத்தங்கள் என்ன, அந்த மகிமையான நிறைவேறப் போகிற காரியங்கள் என்ன என்பதை தான் நாம் இந்த நாளிலே தியானிக்க இருக்கிறோம். அதை தியானிக்கும் போது நீங்களும் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும், அதெல்லாம் உங்கள் வாழ்க்கையிலையும் நிறைவேறக்கூடியதாக தேவன் சகரியாவின் மெசேஜாக உரைக்கிறார் என்று. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இப்பொழுது நாம் எதன் அடிப்படையிலே சகரியா நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் என்னவென்றால், அவனவன் பிறனோட உண்மையை பேசுங்கள், உங்கள் வாசல்களில் சத்தியத்திற்கும் சமாதானத்திற்கும் ஏற்க நியாயந்தீருங்கள் என்று உரைக்கிறார். எதன் அடிப்படையிலே இந்த வசனத்தை உரைக்கிறார் என்பதை குறித்து நாம் படிக்கும்போது 1ஆம் வசனத்திலிருந்தே நாம் வாசிக்க ஆரம்பிக்கலாம். எடுத்துக்கொள்ளுங்கள். 1ஆம் வசனம், சகரியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். சேனைகளுடைய கர்த்தரின் வார்த்தை உண்டாகி. இது யாருடைய வார்த்தை? சகரியாவுடைய மெசேஜாக காணப்பட்டாலும் அது கர்த்தருடைய வார்த்தையாக காணப்படுகிறது. அது உண்டாகி கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? நான் சியோனுக்காக கடும் வைராக்கியம் கொண்டேன், அதற்காக மகா உக்கிரமான வைராக்கியம் கொண்டேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்று குறிப்பிட்டிருப்பதை நாம் படிக்கிறோம். அப்படியானால் நான் சியோனுக்காக கடும் வைராக்கியம் கொண்டேன் என்று சொல்லும் போது அதனுடைய அர்த்தம் என்ன? தேவன் தம்முடைய ஜனங்களை எவ்வளவு அதிகமாக நேசிக்கிறார் என்பதை தேவனுடைய வார்த்தை சுட்டி காட்டக்கூடியதாக இருக்கிறது. அப்படியானால் கர்த்தர் என்ன சொல்லுகிறார்னா, இவ்வளவு காலம் இஸ்ரவேல் ஜனங்கள் பாபிலோனியருடைய அடிமைத்தனத்திலே காணப்பட்டார்களே, சத்துருவினுடைய அடிமைத்தனத்திற்குள்ளாக காணப்பட்டார்களே, கர்த்தர் சொல்லுகிறார், நான் இப்பொழுது சியோனுக்காக என்ன செய்கிறேன்? கடும் வைராக்கியம் கொண்டேன் என்று சொல்லும் போது தேவன் அறிவிக்க விரும்புவது என்னவென்றால், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சத்துருக்களாக இருக்கிறவர்கள் யாரோ அவர்களுக்கும் என்ன வரப்போகிறது? தண்டனை வரப்போகிறது. அதன் மூலமாக தேவன் தம்முடைய ஜனங்களை எவ்வளவு அதிகமாக நேசிக்கிறார் என்பதையும் கூட விளங்க பண்ணக்கூடியவராக இருப்பேன் என்கிறார். இதுதான் முதல் வசனத்தின் அர்த்தமாக காணப்படுகிறது. இந்த அடிப்படையிலேதான் தேவனுடைய வார்த்தைகள் அமைந்திருக்கிறது. இப்பொழுது 3ஆம் வசனத்திற்கு வரும்போது சியோன் மீது தேவனுடைய அன்பு காணப்படுகிறது என்பதை அவருடைய எண்ணங்கள், தேவனுடைய எண்ணங்கள் வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. நான் சியோன் இடத்திற்கு திரும்பி எருசலேமின் நடுவிலே வாசம் பண்ணுவேன், எருசலேம் சத்திய நகரம் என்றும் சேனைகளுடைய
கர்த்தரின் பர்வதம் பரிசுத்த பர்வதம் என்றும் அழைக்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படியானால் தெய்வ பிள்ளையே, கர்த்தருடைய எண்ணம் எப்படி காணப்படுகிறது என்றால், சீயோன் இடத்திற்கு திரும்புவேன், எருசலேமின் நடுவில் வாசம் பண்ணுவேன் என்கிற எண்ணத்தோடு காணப்படுகிறது. கடந்த காலங்களிலே தோல்விகள் உங்கள் வாழ்க்கையிலே உண்டாயிருந்திருக்கலாம். பாவங்களினாலே, தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாமல் போனதினாலே சிறையிருப்புகள் உண்டாயிருந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், மறுபடியும் நான் உன்னோடு வாசம் பண்ண விரும்புகிறேன். அதுதான் என்னுடைய எண்ணமாய் இருக்கிறது. அதற்காகவே நான் மறுபடியும் உங்களுடைய சொந்த இடத்திற்கு கொண்டு வருகிறேன் என்று சொல்லுகிறார். அப்படியானால் தெய்வ பிள்ளையே, இந்த மீண்டு வருகிற ஜனங்கள், சிறையிருப்பிலிருந்து மீண்டு வருகிற ஜனங்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார் என்றால், பாவம் இல்லாத வாழ்க்கை வாழ வேண்டும். ஆம் தெய்வ பிள்ளையே, அப்பொழுதுதானே உங்களை பார்க்கிறவர்கள் சொல்லுவார்கள், உங்கள் சபையை பார்க்கிறவர்கள் சொல்லுவார்கள், இது சத்திய நகரமாக விளங்குகிறது என்று. பிரைஸ் தி லார்ட். அதான் கர்த்தர் சொல்லுகிறார், எருசலேம் சத்திய நகரமாக மாறும். அப்படியானால் பாவம் இல்லாத வாழ்க்கையை தேவன் ஆசீர்வாதமாக அருளுகிறார். A city of truth. அப்படியானால் துக்ககரமான பிரதிகூலங்கள் எல்லாம் மாறும். கடந்த கால தோல்விகள் எல்லாம் மாறும். இனி உன்னை பார்க்கிறவர்கள் கடந்த காலங்களிலே உண்டாயிருந்த பாவத்தோடு உன்னை பார்ப்பதில்லை. கடந்த காலங்களிலே உண்டாயிருந்த தோல்விகளோடு உன்னை பார்ப்பதில்லை. கடந்த காலங்களிலே உண்டாயிருந்த சிறையிருப்பின் அனுபவத்திலே உன்னை காண்பதில்லை. இவர்கள் எல்லாரும் மீட்கப்பட்ட ஜனங்கள். இவர்கள் எல்லாரும் தங்கள் சொந்த இடத்திற்கு திரும்பி வந்த ஜனங்கள். இவர்கள் எல்லாரும் பாவம் இல்லாத வாழ்க்கையை வாழ்கிற ஜனங்கள். இவர்களை கர்த்தர் எப்படி பார்க்கிறேன் என்று சொல்லுகிறார், A city of truth. சத்திய நகரமாக மாற்றுகிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்படியானால் தெய்வ பிள்ளையே, அந்த சத்திய நகரம் என்று சொல்லும் போது அந்த இடத்திலே ஒரு நல்ல நம்பிக்கை இருக்கிறது, நல்ல ஒழுக்கமும் இருக்கிறது. இவைகளெல்லாம் ஒன்றோடு ஒன்று இசைந்து செல்கிறது. நல்ல நம்பிக்கையும் நல்ல ஒழுக்கமும் ஒன்றோடு ஒன்று இசைந்து செல்கிற வாழ்க்கையாக, தேவன் வாசம் பண்ணுகிற இடமாக தேவன் ஒரு ரினியூவலை, புதுப்பித்தலை உண்டாக்குகிறார். இந்த தீர்க்க தரிசன வார்த்தைகளை கேட்கும் போது தேவ ஜனங்களே, நீங்கள் அந்த மறுரூபமாகுதலை விரும்ப வேண்டும். கர்த்தர் உண்டாக்க விரும்புகிற புதுப்பித்தலை விரும்ப வேண்டும். பாவம் இல்லாத வாழ்க்கையை வாழ விரும்புகிறவர்களாக காணப்பட வேண்டும். நாங்கள் சத்திய நகரமாக தேவனுடைய பார்வையிலே காணப்பட வேண்டும். கர்த்தர் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறார் என்பதை விளங்க பண்ணுகிறவர்களாக இருக்க வேண்டும் என்கிற வாஞ்சையோடு, தேவனோடு இசைந்து நல்ல நம்பிக்கையோடு நல்ல ஒழுக்கத்தோடு காணப்பட வேண்டும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்படியானால் இனி ஜனங்களே, நீங்கள் பொல்லாத இருதயத்தின் இச்சைகளின்படி நடக்க மாட்டீர்கள். ஏனென்றால் முற்காலங்களிலே ஜனங்கள் சிறையிருப்பிலே காணப்பட்ட போது எதனால் அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் உண்டானது என்பதை சிந்திக்கும் போது அதெல்லாம் அவர்களுடைய பொல்லாத இருதயத்தின் இச்சைகளினாலே உண்டான சிறையிருப்பாக காணப்பட்டது. ஆகவே அவர்கள் பாபிலோனிலே அடிமைப்பட்டவர்களாக காணப்பட்டார்கள். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், இனி நீ சத்திய நகரம் என்று அழைக்கப்படுவாய். நான் உனக்குள்ளே வாசம் பண்ணுவேன். நான் உன் மீது அன்பாய் இருக்கிறேன். உன்னை சிறைப்படுத்தினவர்களை தண்டிப்பேன். கர்த்தர் சொல்லுகிறார், அப்படிப்பட்ட புதிதாக்குதல் உன் வாழ்க்கையிலே உண்டாகும் போது உன் இருதயத்திலே பொல்லாத இச்சைகள் இராது. இனி நீ பொல்லாத இருதயத்தின் இச்சைகளின்படி நடக்க மாட்டாய். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். அதனாலதான் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, சத்தியத்தை கை கொண்டு வருகிற நீதியுள்ள ஜாதி உள்ளே பிரவேசிப்பதற்காக வாசல்களை திறவுங்கள். வாசல்கள் திறக்கப்படுகிறது. எதற்காக? சத்தியத்தின்படி நடக்கிற நீதியுள்ள ஜாதி உள்ளே பிரவேசிப்பதற்காக. பாவம் செய்கிறவர்கள் உள்ளே பிரவேசிப்பதற்காக அல்ல. சிறையிருப்பில் இருந்து மீண்டு வருகிறவர்கள் எப்படிப்பட்ட எண்ணத்தோடு வர வேண்டும்? பாவம் இல்லாத வாழ்வு வாழும்படியாக.
நான் தேவனுடைய வீட்டிற்கு வருகிறேன். நான் தேவனாலே விடுவிக்கப்பட்ட பிள்ளை, தேவனாலே மீட்கப்பட்ட ஜனங்கள் நாங்கள். தேவன் எதிர்பார்க்கிறார், ஒரு புதுப்பித்தலை உண்டாக்க விரும்புகிறார், ஒரு மறுரூபமாகுதலை உண்டாக்க விரும்புகிறார், எங்களோடு வாசம் பண்ண விரும்புகிறார். அவர் எங்களோடு வாசம் பண்ண வேண்டுமானால் எங்கள் வாழ்க்கையில என்ன இருக்கக்கூடாது? பாவங்கள் இருக்கக்கூடாது. தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாமல் ஜீவிக்கிற காரியங்கள் இருக்கக்கூடாது. அதான் இங்க எழுதுகிறார், சத்தியத்தை கை கொண்டு வருகிற நீதியுள்ள ஜாதி. அப்ப நீதியுள்ள ஜாதி என்று சொல்லும் போது அவர்கள் வசனத்திற்கு கீழ்ப்படுகிறவர்களாய் இருக்கிறார்கள், வசனத்தை கை கொண்டு வாழ்கிறவர்களாய் இருக்கிறார்கள். அவர்கள்தான் சத்திய நகரம் என்று அழைக்கப்படுகிறார்கள். அப்போ உங்கள் ஐக்கியத்திலே, நம்முடைய ஐக்கியத்திலே காணப்படுகிறவர்கள் என்ன விருப்பத்தோடு இருக்கக்கூடாது? யாரும் பாவ சாபங்கள் அதிலே இணைந்து இருக்கக்கூடிய விருப்பத்தோடு காணப்படக்கூடாது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்பொழுதுதான் நல்ல எதிர்காலம் உண்டாகும், வாக்குத்தத்தங்கள் நிறைவேறும். கர்த்தர் சொல்லுவார், நான் உன் கூட வாசம் பண்ணுவேன், நீ சத்திய நகரம் என்று அழைக்கப்படுவாய். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். அக்காலத்திலே எருசலேமை கர்த்தருடைய சிங்காசனம் என்பார்கள். சகல ஜாதியாரும் எருசலேமில் விளங்கிய கர்த்தருடைய நாமத்து நிமித்தம் அதனிடமா சேர்வார்கள். அவர்கள் இனி தங்கள் பொல்லாத இருதயத்தின் இச்சையின்படி நடவார்கள். பார்த்தீங்களா? பொல்லாத இருதயத்தின் இச்சைகளின்படி நடவார்கள். தேவனுடைய சிங்காசனம் அங்கே காணப்படும். தேவன் அவர்களோட வாசம் பண்ணுகிறவராக இருப்பார். அவரோடு ஐக்கியப்பட்ட ஜனங்கள் நல்ல ஒழுங்குள்ளவர்களாக, நல்ல நடத்தை உள்ளவர்களாக, பொல்லாத இருதயத்தின் இச்சை இல்லாதவர்களாக, கர்த்தரோடு இசைந்து வாசம் பண்ணுகிறவர்களாய் இருப்பார்கள். அவர் சமூகமே சந்தோஷமே, அது நிறைவான சந்தோஷமே. அவர் சமூகமே சந்தோஷமே, அது நிறைவான சந்தோஷமே. என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழியுதே, ஆனந்தம் பேரானந்தமே. அவர் சமூகமன் சந்தோஷமே. அப்படியானால் மற்ற இடங்களோடு ஒப்பிடும்போது எப்படி? மற்ற இடங்களோடு ஒப்பிடும்போது இந்த சத்திய நகரம் வித்தியாசமானதாக இருக்கும். பாவம் செய்கிறவர்கள் அதற்குள் பிரவேசிக்க மாட்டார்கள், சாபங்களை விரும்புகிறவர்கள் அதற்குள் பிரவேசிக்க மாட்டார்கள். தேவனுடைய சிங்காசனம் அங்கே இருக்கும். அங்கே இருக்கிறவர்களுக்கு உண்டாகி இருக்கக்கூடிய மகிழ்ச்சி எதிலே? தேவ பிரசன்னத்திலே, தேவ சமூகத்திலே. அது ஒரு ஹோலி மவுண்டெயினாக காணப்படும். அதனாலதான் அங்க எழுதப்பட்டிருக்கிறது, அது பரிசுத்த பர்வதம் என்று அழைக்கப்படும். மற்ற இடங்களுக்கும் தேவன் வாசம் பண்ணுகிற இந்த இடத்திற்கும் என்ன காணப்படும்? ஒரு பெரிய வித்தியாசம் காணப்படும். இப்பொழுது நாம் 4ஆம் வசனத்திற்கு வருவோம். வாசியுங்கள். சகரியா 8:4. திரும்பவும் எருசலேமின் வீதிகளில் முதிர் வயதினாலே தங்கள் கைகளில் கோலை பிடித்து நடக்கிற கிழவரும் கிழவிகளும் குடியிருப்பார்கள். கோலை பிடித்து நடக்கிற கிழவரும் கிழவிகளும் குடியிருப்பார்கள். இது எதை காட்டுகிறது? வீதிகளில் பயம் இருக்காது, சமாதானத்தோடு கூடிய நீடிய வாழ்வை காட்டுகிறது. சமாதானத்தோடு கூடிய நீடிய வாழ்வு கிரீடமாக காணப்படும். பிரைஸ் தி லார்ட். யோசித்து பாருங்க, சாலைகளிலே கோலை பிடித்து கிழவர்களும் கிழவிகளும் நடக்கிறார்கள் என்றால் கர்த்தர் நீடிய வாழ்வை கிரீடமாக கொடுத்து, சமாதானம் உள்ள வாழ்வை கொடுத்து, வீதிகளிலே என்ன இருக்காது? பயமே இருக்காது. அப்படிப்பட்ட ஒரு சத்திய நகரமாக, பாவம் இல்லாத நகரமாக, சாபங்கள் இல்லாத வீதிகளாக, கர்த்தரே வாசம் பண்ணுகிற இடமாக, தேவனுடைய சிங்காசனம் இருக்கக்கூடிய ஸ்தலமாக வாக்குத்தத்தம் கொடுத்து அப்படிப்பட்ட ஒரு புதிதாக்குதலை உன் வாழ்க்கையிலே செய்வேன் என்கிறார். அதற்கு என்ன செய்ய வேண்டும்? நீ தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து வாழ வேண்டும். பாவத்தை நேசிக்க கூடாது. கர்த்தர் வாசம் பண்ணி கொண்டே இருக்கும்படியாக பரிசுத்த வாழ்வை நேசிக்க வேண்டும். 5ஆம் வசனத்திற்கு வருவோம்.
நகரத்தின் தெருக்களிலே தெருக்களிலே விளையாடுகிற ஆண் பிள்ளைகளும் பெண் பிள்ளைகளும் அதன் அதன் வீதிகளில் வீதிகளில் நிறைந்திருக்கும். நிறைந்திருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். எப்படியா? அல்லேலூயா. நகரத்தின் தெருக்களில் விளையாடுகிற ஆண் பிள்ளைகளும் பெண் பிள்ளைகளும் அதன் வீதிகளில் நிறைந்திருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இது எதை காட்டுகிறது? எங்களுக்கு ஞாபகம் வருது, ஸ்கூல் டேஸ்ல இந்த இடத்துல எல்லாம் நாங்க வெளியில வந்து விளையாண்டு இருக்கிறோம், பசங்க எல்லாம் சேர்ந்து. அல்லேலூயா. இப்ப யாரும் வெளியில வந்து விளையாடுறது கிடையாது. இப்ப எல்லாம் கம்ப்யூட்டர் கேம்ஸா போயிருச்சு. அதனால எல்லாரும் வீட்டுக்குள்ள முடங்கிட்டாங்க. அந்நாட்கள்ல நாங்க தெருக்கள்ல நின்று விளையாண்டோம். அதெல்லாம் எதை காட்டுகிறது? ஒரு ஹெல்த்தி ஃபேமிலி லைஃபை காட்டுகிறது. பிரைஸ் தி லார்ட். நியூ அண்ட் ஹெல்த்தி ஃபேமிலி லைஃப். யோசித்து பாருங்க, உங்க வீட்டில் இருக்கிற 2 பிள்ளைகள், அக்கா தங்கச்சி, அண்ணன் தம்பி, அண்ணன் தங்கச்சி எல்லாரும் வீட்டுக்கு வெளியில நின்று விளையாண்டு கொண்டிருந்தால் எவ்வளோ சந்தோஷமான காரியமா இருக்கும். பெற்றோர் கண்டு எவ்வளோ சந்தோஷப்படுவாங்க. எப்பயுமே வீட்டுக்குள்ள முடங்கி இருக்காம எல்லாரும் தெருக்கள்ல வந்து நின்று சாயங்கால வேளைகள்ல விளையாண்டு கொண்டு சந்தோஷமா காணப்பட்டால் எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கும். ஆனா இன்னைக்கு பிள்ளைகளை வெளியில விடுறதுக்கு பெற்றோர் பயப்படுறாங்க. ஐயோ, எங்க பெண் பிள்ளைகளுக்கு என்ன ஆயிருமோ, எந்த கயவன் வந்து என்ன செஞ்சிருவானோ அப்படின்னு பயப்படுறாங்க. ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், நான் புதுப்பிப்பேன் என்று சொல்லுகிறார். A new and healthy family life உண்டாயிருக்கும்படியாக செய்வேன் என்று சொல்லுகிறார். நலமான தேசத்தின் எதிர்காலத்தை காட்டுகிறது. பிரைஸ் தி லார்ட். 6ஆம் வசனத்திற்கு வருவோம். சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இந்த ஜனத்தில் மீதியானவர்களின் பார்வைக்கு, அது இந்த ஜனத்தில் மீதியானவர்களின் பார்வைக்கு இந்நாட்களில் ஆச்சரியமாயிருந்தாலும், இந்நாட்களில் ஆச்சரியமாயிருந்தாலும் என் பார்வைக்கும் ஆச்சரியமாயிருக்குமோ என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆச்சரியமாயிருக்குமோ என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப அன்னைக்கு சகரியா தீர்க்கதரிசி மெசேஜ் கொடுக்கும்போது சொல்றாரு ஜனங்களை பார்த்து, ஒருவேளை இன்னைக்கு உங்களுக்கு இந்த செய்தியெல்லாம் கேட்க ரொம்ப ஆச்சரியமா இருக்கும், ஆனா எதிர்காலத்துல நான் அப்படி ஒரு புதுப்பிக்கப்படுகிற வாழ்க்கையை உங்களுக்கு வைத்து இருக்கிறேன் என்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இதெல்லாம் நடக்குமா பாஸ்டர் நாங்க வாழ்கிற சமுதாயத்துல? இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு நீங்க கேட்கலாம். அதெல்லாம் ஆச்சரியமா இருக்கே. தினந்தோறும் செய்திகளை பார்க்கும் போதெல்லாம் எல்லாம் கெட்ட கெட்ட செய்திகளா இல்ல, வாசிக்கவே முடியலையே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். 30% நல்ல செய்தினா 70% கெட்ட செய்தியா தானே இருக்கு அப்படின்னு. இப்படியெல்லாம் நடக்குமா நல்ல காரியங்கள் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், மனுஷரால் கூடாததுதான், தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஆச்சரியமான காரியங்கள் உண்டாகும் என்று சொல்லுகிறார். அப்படியானால் தெய்வ பிள்ளையே, தேவனுடைய உறுதியான ஒரு அஷ்யூரன்ஸ் இல்லாமல் இப்படிப்பட்ட நல்ல காரியங்களை நம்மால் எதிர்பார்க்க முடியாது. இங்க கர்த்தரே அஷ்யூரன்ஸ் கொடுக்கிறார். வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்த தேவனே உங்களுக்கு அஷ்யூரன்ஸ் கொடுக்கிறார். உறுதியான காரியமாக அறிவிக்கிறார். நல்ல காரியங்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம் என்று சொல்லுகிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மீதியானவர்களுக்கு சொல்லுகிறார். பக்தியுள்ள உண்மையான வித்துக்களுக்கு தேவன் வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். அப்ப இந்த மாதிரி காரியங்கள்லாம் நடக்கணும்னா நீங்க உண்மையான தேவ பக்திக்குரிய வித்துக்களாக காணப்பட வேண்டும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தான் சொல்றார், மீண்டு வருகிறவர்களே, சிறையிருப்பிலிருந்து மீண்டு வருகிறவர்களே, நீங்க உண்மையான தேவ பக்திக்குரிய வித்துக்களாக காணப்பட வேண்டும். பிரைஸ் தி லார்ட். அப்பதான் தேவன் எப்படிப்பட்ட புதிதாக்குதலை உண்டாக்கும்படியாக எண்ணம் கொண்டிருக்கிறாரோ அதெல்லாம் உங்க வாழ்க்கையில மகிமையாக நிறைவேறும் என்கிறார். 7 8 வசனத்திற்கு வருவோம். இதோ கிழக்கு தேசத்திலும் தெற்கு தேசத்திலும் இருந்து என் ஜனங்களை நான் ரட்சித்து அவர்களை அழைத்து கொண்டு வருவேன். அவர்கள் எருசலேமின் நடுவிலே குடியிருப்பார்கள். அவர்கள் எனக்கு உண்மையும் நீதியுமான ஜனமாய் இருப்பார்கள். 2 வார்த்தைகள் காணப்படுகிறது. தேவன் எப்படிப்பட்ட தன்மையை விரும்புகிறார் என்று. அவர்கள் உண்மையும் நீதியுமான ஜனமாய் இருப்பார்கள். நான் அவர்களுக்கு தேவனாய் இருப்பேன். அப்படிப்பட்ட ஜனங்களுக்கு கர்த்தர் சொல்கிறார், நான் பரலோக தேவனாய் இருப்பேன் என்கிறார். அப்படியானால் நாளைக்கு
பொய் சொல்லி தான் வாழணும் அப்படின்ற எண்ணத்தோட இருக்கிறவங்க தான் இன்னைக்கு பாவம் செய்வாங்க. நாளைக்கு உண்மையை பேசி வாழணும்னு நினைக்கிறவங்க இன்னைக்கு பரிசுத்தத்தை விரும்புவாங்க. அப்ப கர்த்தர் அதை தான் சொல்றாரு. இந்த புதிய ஆண்டிற்குள்ளாக பிரவேசித்திருக்கிற தேவ ஜனங்களே, எத்தனையோ பேருக்கு இந்த நாட்கள் கிடைக்கவில்லை, எத்தனையோ பேர் இந்த வருடத்தை காண முடியவில்லை. ஆனால் தேவன் உங்களுக்கு ஈவாக இந்த வருடத்தை கொடுத்திருக்கிறார் என்றால் அவர் எதிர்பார்ப்பது என்ன? அவருடைய தன்மை என்ன? நீதியும் உண்மையும். அப்ப அப்படிப்பட்ட ஜீவியம் செய்வதற்கு இந்நாட்களில் நீங்கள் பரிசுத்தத்தை நேசித்து வாழ வேண்டும். தேவனுடைய வார்த்தைகளை கை கொண்டு ஜீவிக்க வேண்டும். அப்படிப்பட்ட நல்ல தீர்மானங்கள் உண்டாயிருக்க வேண்டும். கர்த்தர் சொல்லுகிறார், ஐ வில் சேவ் மை பீப்புள். அப்படின்னா என்ன? கேப்டிவிட்டியிலிருந்து ஒரு டெலிவரன்ஸ் உண்டாக்குவேன் என்று சொல்லுகிறார். இது எதை காட்டுகிறது? தேவனுடைய மகா பெரிய ரட்சிப்பின் இரக்கத்தை காட்டுகிறது. காட் சேவிங் மர்சி. ஆங்கில வேதாகமத்தை படித்தால்தான் சரியாக அறிந்து கொள்ள முடியும். தமிழ்ல சில காரியங்கள்லாம் டிரான்ஸ்லேஷன் வித்தியாசமாக இருக்கிறது. ஆகவே ஆங்கில வேதாகமத்தை சைடில் வைத்து படித்தால்தான் உங்களுடைய இன்டர்பிரிட்டேஷன் கரெக்டாக காணப்படும். கர்த்தர் சொல்லுகிறார், நான் இரக்கமுள்ள தேவனாய் இருந்து ரட்சிப்பேன், சிறையிருப்பிலிருந்து விடுதலையாக்குவேன் என்று சொல்லுகிறார். சிதறடிக்கப்பட்ட இடங்களில் இருந்தெல்லாம், பூமியின் சிதறடிக்கப்பட்ட இடங்களில் இருந்தெல்லாம் என்ன செய்வேன்? ஜனங்களை மீட்டு தங்களுடைய சொந்த வீட்டிற்கு கொண்டு வருவேன் என்று சொல்கிறார். எதற்காக? ஒரு புதுப்பிக்கப்பட்ட உடன்படிக்கையை ஜனங்களோடு செய்து அதை நிறைவேற்றும்படியாக. பிரைஸ் தி லார்ட். எத்தனை பேருக்கு பழைய தோல்விகரமான வாழ்க்கை வேண்டும்? எத்தனை பேருக்கு பழைய பாவமுள்ள வாழ்க்கை வேண்டும்? எல்லாரும் சொல்றாங்க, வேண்டான்னு தான் சொல்றாங்க. அப்ப கர்த்தர் சொல்லுகிறார், உங்களோடு நான் ஒரு புதிய உடன்படிக்கையை ஏற்படுத்தி கொள்ள விரும்புகிறேன் என்று சொல்லுகிறார். எப்படி எகிப்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் விடுதலையாக்கின போது அவர்களோடு ஒரு உடன்படிக்கையை செய்து கொண்டாரோ, அப்படியே பாபிலோனிலிருந்தும் விடுதலையாக்கப்படும் போது ஜனங்களோடு தேவன் புதிய உடன்படிக்கையை ஏற்படுத்தி கொள்ள விரும்புகிறார். அது ஆசீர்வாதமான வாக்குத்தத்தங்களாக நிறைவேற்றும்படியாக விரும்புகிறார். மகிமையான எதிர்காலமாக காணப்பட செய்ய விரும்புகிறார். உண்மையான ஒரு புதிதாக்கப்படுதல் உண்டாயிருக்க செய்வேன் என்கிறார். யாத்ராகமம் எழுதின புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 4, 5, 6 வசனங்களை வாசித்து பாருங்கள். நான் எகிப்தியருக்கு செய்ததையும் நான் உங்களை கழுகுகளுடைய செட்டைகளின் மேல் சுமந்து கழுகுகளின் செட்டைகளின் மேல் சுமந்து உங்களை என்னண்டையிலே சேர்த்து கொண்டதையும் நீங்கள் கண்டிருக்கிறீர்கள். இப்பொழுது நீங்கள் என் வாக்கை உள்ளதின்படி கேட்டு என் உடன்படிக்கையை கைக்கொள்வீர்களானால் சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தாயிருப்பீர்கள். பூமியெல்லாம் என்னுடையது, கர்த்தருடையது என்று சொல்லுகிறார். பூமியெல்லாம் கர்த்தருடையது. அவருடைய சொந்த சம்பத்தாக நீங்கள் காணப்படும் போது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பார். உங்கள் நடுவிலே வாசம் பண்ணி கொண்டே இருப்பார். அவருடைய சிங்காசனம் உங்கள் மத்தியிலே காணப்படும். அவர் மகிமையாக உங்களிலே வெளிப்படுவார். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை வாசிக்கும் போது கர்த்தர் என்ன செய்வார்? அவருடைய நியாயப்பிரமாணத்தை உங்கள் இருதயத்திலே எழுதி விடுவார். பிரைஸ் தி லார்ட். அப்படிப்பட்ட ஒரு உடன்படிக்கை உண்டாகிவிடும். உங்கள் இருதயத்திலே என்ன காணப்படும்? அவருடைய பிரமாணங்கள் காணப்படும். வாசியுங்கள். இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது இஸ்ரவேல் குடும்பத்தோடும் யூதா குடும்பத்தோடும் புது உடன்படிக்கை பண்ணுவேன். என்ன உடன்படிக்கை அது? புது உடன்படிக்கை பண்ணுவேன். அது எப்படிப்பட்டது? வாசியுங்கள். நான் அவர்கள் பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து வர கைப்பிடித்த நாளிலே, எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து வர கைப்பிடித்த நாளிலே, அவர்களோட பண்ணின உடன்படிக்கையின்படி அல்ல,
அவர்களோட பண்ணின உடன்படிக்கை போன்றதல்ல. ஏனெனில் நான் அவர்களுக்கு நாயகராய் இருந்தும் நான் அவர்களுக்கு நாயகராக இருந்தும் அந்த என் உடன்படிக்கையை அவர்கள் மீறி என் உடன்படிக்கையை மீறி அவமாக்கி போட்டார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்நாட்களுக்கு பிற்பாடு நான் இஸ்ரவேல் குடும்பத்தாரோட பண்ண போகிற உடன்படிக்கை நான் என் நியாயப்பிரமாணத்தை அவர்கள் உள்ளத்திலே வைத்து அதை அவர்கள் இருதயத்திலே அதை எழுதி நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன் அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் ஜனமாய் இருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சத்திய நகரம் என்று அழைக்கப்படுவாய், பரிசுத்த பர்வதம் என்று அழைக்கப்படுவாய். ஒரு தலபலவரதபுதலவே தேவனுடைய அன்பு உன்னை நெருக்கி ஏவிக்கொண்டே இருக்கும். தேவனுடைய வார்த்தை உன் இருதயத்திலிருந்து பேசிக்கொண்டே இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு இணை பிரியாத தெய்வத்தோடு உறவாடுகிற வாழ்க்கையை தேவன் ஆசீர்வாதமாக கொடுக்கிறார். 9ஆம் வசனத்திற்கு வருவோம். 9ஆம் வசனம், சகரியா 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். சேனைகளின் கர்த்தராகிய வீடாகிய ஆலயம். பாருங்கள், சேனைகளுடைய கர்த்தரின் வீடாகிய ஆலயம் கட்டப்படும்படிக்கு அதன் அஸ்திபாரங்கள் போடப்பட்ட நாள் முதற் கொண்டிருக்கிற தீர்க்கதரிசிகளின் வாயினால். நல்லா பாருங்க, இங்க என்னன்னு சொல்லப்பட்டிருக்கு? தீர்க்கதரிசிகளின் வாயினால் இந்த வார்த்தைகளை இந்நாட்களில் கேட்டு வருகிறவர்களே உங்கள் கைகள் திடப்பட கடவது என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். தெய்வ பிள்ளையே, சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இங்க என்ன படிக்கிறோம்? சேனைகளுடைய கர்த்தரின் வீடாகிய ஆலயம் கட்டப்படும்படிக்கு அதன் அஸ்திபாரங்கள் போடப்பட்ட நாள் முதற் கொண்டிருக்கிற தீர்க்கதரிசிகளின் வாயினால் இந்த வார்த்தைகளை இந்நாட்களில் கேட்டு வருகிறவர்களே உங்கள் கைகள் திடப்பட கடவது. அப்ப இந்த சிறையிருப்பிலிருந்து, பாபிலோன் சிறையிருப்பிலிருந்து மீண்டு வருகிற ஜனங்கள் இருக்கிறார்களே, பரிசுத்த வித்துக்கள் இருக்கிறார்களே, நீதியுள்ள ஜாதியார் காணப்படுகிறார்களே, அவர்களுக்கெல்லாம் தீர்க்கதரிசிகள் மூலமாக உரைக்கப்பட்டது என்னவென்றால், நீங்கள் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுங்கள். அப்ப அந்த தீர்க்கதரிசிகள் யார் என்று ஒரு கேள்வி எழும்புகிறது. அங்க தானே படிக்கிறோம், தீர்க்கதரிசிகளின் வாயினால் இந்த வார்த்தைகளை இந்நாட்களில் கேட்டு வருகிறவர்களே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த தீர்க்கதரிசிகள் யார்? தெய்வ பிள்ளையே, நாம் வேதத்திலே படிக்கும் போது அவர்கள்தான் இந்த சகரியா தீர்க்கதரிசியும் ஆகாய் தீர்க்கதரிசியுமாக காணப்படுகிறார்கள். ஏனென்றால் அவர்கள்தான் அந்நாட்களிலே அறியப்பட்டவர்களாக, ஜனங்களை உற்சாகப்படுத்தக்கூடியவர்களாக, எதிர்காலத்திற்காக தைரியப்படுத்தக்கூடியவர்களாக, போதிக்கக்கூடியவர்களாக காணப்பட்டார்கள். அப்ப அந்த தீர்க்கதரிசிகளுடைய போதனைகள் எப்படி இருந்தது என்றால், கடந்த காலத்திலே சில பாடங்களை தேவன் உங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அந்த பாடங்களை தீர்க்கதரிசிகள் குறிப்பிடக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். எதற்காக என்றால், அவர்களுடைய கவனத்தை எதிர்காலத்திற்கு நேராக திருப்பும்படியாக. பிரைஸ் தி லார்ட். சில நேரங்களிலே சிலர் உங்கள் வாழ்க்கையிலே கடந்த கால தோல்விகளை நினைவுபடுத்தக்கூடியவர்களாக இருக்கலாம், கடந்த கால பாவங்களை சுட்டி காட்டக்கூடியவர்களாக இருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், உனக்கு ஒரு நல்ல எதிர்காலம் உண்டு என்கிறார். உன்னுடைய கவனத்தை எதிர்காலத்திற்கு நேராக திருப்புகிறார். அதற்கு ஏதுவாக தீர்க்கதரிசிகள் தைரியப்படுத்துகிறார்கள், தீர்க்கதரிசிகள் உற்சாகப்படுத்துகிறார்கள். எதை கட்டும்படியாக? தேவனுடைய ஆலயத்தை கட்டும்படியாக. இப்பொழுது நீங்கள் 9ஆம் வசனத்திலிருந்து 17ஆம் வசனம் வரைக்கும் படிக்கும் போது அதிலே 2 பகுதிகள் கொண்ட போதனை காணப்படுகிறது. எத்தனை பகுதிகள்? 2 பகுதிகள் கொண்ட போதனைகள் காணப்படுகிறது. அதிலே முதல் பகுதி எப்படிப்பட்டதாய் இருக்கிறது என்றால், கடந்த கால இருண்ட சோகமான சூழ்நிலைகள், முரண்பாடான காரியங்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இன்னொரு காரியமும் எழுதப்பட்டிருக்கிறது, எதிர்கால மகிமையான ஆசீர்வாதத்தையும் குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். இப்படி தீர்க்கதரிசிகள் என்ன செய்கிறார்கள் என்றால்,
ஒன்றுக்கொன்று முரண்பட்ட காரியங்களை சுட்டிக்காட்டி, கடந்த காலம் உனக்கு இருண்ட காலமாய் இருந்தது, ஆனால் உனக்கு இருக்கக்கூடிய எதிர்காலமோ ஆசீர்வாதமான மகிமையான நாட்களாய் இருக்கிறது என்கிறார். பிரைஸ் தி லார்ட். அதுதான் 9ஆம் வசனத்திலிருந்து 17ஆம் வசனம் வரைக்கும் காணப்படுகிறது. ஆகவே தீர்க்கதரிசிகள் சொல்லுகிறார்கள், உங்கள் கைகளை திடப்படுத்துங்கள். பிரைஸ் தி லார்ட். எதற்காக? ஆலயத்தை கட்டி முடிப்பதற்காக. அதற்கான வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள், அதற்கான உத்தரவாதத்தை அறிந்து செயல்படுங்கள் என்று சொல்லி தன்னுடைய பிரசங்கத்தை கவனிக்கிறவர்களுக்கு தீர்க்கதரிசி எழுதுகிறார். அப்படியானால் இந்நாட்களிலே நீங்கள் எதிலே மிகவும் கவனமாய் இருக்க வேண்டும்? உங்களுடைய சொந்த சரீரத்தை தேவனுடைய ஆலயமாக கட்டி எழுப்புகிறவர்களாக காணப்பட வேண்டும். உங்களுடைய சொந்த ஜீவியத்தை ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாக கட்டி எழுப்புகிற நேரமாக சகல சமயத்தையும் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அப்படியானால் தீர்க்கதரிசிகள் எதற்கு? கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அந்நாட்களிலே மெட்டீரியல் ஒர்க் ஆரம்பிக்கிறது, ஆலயத்தை கட்ட துவங்குகிறார்கள். தீர்க்கதரிசிகள் எதற்கு? தீர்க்கதரிசிகள் எதற்கென்றால் ஸ்பிரிச்சுவல் நீட், மாரல் நீட் ஜனங்களுடைய வாழ்க்கையிலே அவசியமாய் இருக்கிறது என்பதை சுட்டி காட்டி அதற்கான சேவையை செய்வதுதான் தீர்க்கதரிசிகளுடைய வேலையாய் இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். ஆலயத்தை கட்டுகிறவர்களே, மெட்டீரியல் ஒர்க்கை ஆரம்பிக்கிறவர்களே, நீங்கள் தேவன் எதிர்பார்க்கிற ஆவிக்குரிய தேவை என்ன என்பதை அறிந்து செயல்படுங்கள். தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட நீதியுள்ள அனுபவத்தை எதிர்பார்க்கிறார் என்பதை அறிந்து செயல்படுங்கள் என்பதை உணர்த்துவிக்கிறதற்கு தான் யார்? தீர்க்கதரிசிகள். அந்நாட்களிலே அந்த வேலையை தான் சகரியா தீர்க்கதரிசியும் ஆகாய் தீர்க்கதரிசியும் செய்தார்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்படியானால் தீர்க்கதரிசிகள் பேசும்போது நீங்கள் சரியாக அறிந்து கொள்ளலாம், அது தேவனுடைய வார்த்தை தானா இல்லையா என்று. ஏனென்றால் அதுல என்ன இருக்கும்? தேவன் எதிர்பார்க்கிற ஸ்பிரிச்சுவல் நீட் இருக்கும், ஆவிக்குரிய தேவை இருக்கும், தேவன் எதிர்பார்க்கக்கூடிய மாரல் நீட் இருக்கும், தேவன் எதிர்பார்க்கக்கூடிய நீதிக்குரிய காரியங்கள் தீர்க்கதரிசிகள் மூலமாக வெளிப்படும். அன்றைக்கு ஆலயம் கட்டினவர்களை பார்த்து தீர்க்கதரிசிகள் அதை தான் உரைக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். தேவன் எதிர்பார்க்கிற நீதியிலே குறைவு இருக்கக்கூடாது, தேவன் எதிர்பார்க்கக்கூடிய ஆவிக்குரிய அனுபவங்களிலே குறைவு இருக்கக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். தெய்வ பிள்ளையே, சகரியா தீர்க்கதரிசி, ஆகாய் தீர்க்கதரிசி அப்படிப்பட்ட நல்ல ஊழியங்களை செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். இதெல்லாம் எப்பொழுது உரைக்கப்பட்டதென்றால் கிறிஸ்துவுக்கு முன் 520ஆம் நூற்றாண்டிலே, 519ஆம் நூற்றாண்டிலே இவைகளெல்லாம் உரைக்கப்பட்டதாக காணப்பட்டது. அந்த நூற்றாண்டுகளிலே தான் இந்த தீர்க்கதரிசிகள் அறியப்பட்டவர்களாக செயல்படுகிறவர்களாக இருந்தார்கள். பிரைஸ் தி லார்ட். இப்பொழுது தொடர்ந்து வாசியுங்கள் 10ஆம் வசனத்தை. இந்நாட்களுக்கு முன்னே, நல்லா பாருங்க, இந்நாட்களுக்கு முன்னே என்று சொல்லும் போது தேவனுடைய ஆலயத்தை கட்டுவதற்கு தொடங்குவதற்கு முன்னே மனுஷனுடைய வேலையால் பலனும் இல்லை, மிருக ஜீவனுடைய வேலையால் பலனும் இல்லை, போகிறவனுக்கும் வருகிறவனுக்கும் நெருக்கிடை நிமித்தம் சமாதானமும் இல்லை, எல்லா மனுஷரையும் ஒருவரை ஒருவர் விரோதிக்க செய்தேன். இப்போதோ இந்த ஜனத்தில் மீதியானவர்களுக்கு நான் முந்தின நாட்களில் இருந்தது போல இருக்க மாட்டேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இதனுடைய அர்த்தம் என்ன தெய்வ பிள்ளையே? ஆகாய் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 6 முதல் 11 வசனங்களை வாசித்து அறிந்து கொள்ளலாம். ஆகாய் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 6 முதல் 11 வசனங்கள். நீங்கள் திரளாய் விதைத்தும் கொஞ்சமாய் அறுத்து கொண்டு வருகிறீர்கள், நீங்கள் புசித்தும் திருப்தியாகவில்லை, குடித்தும் பரிபூர்ணம் அடையவில்லை, நீங்கள் வஸ்திரம் உடுத்தியும் ஒருவனுக்கும் குளிர் விடவில்லை, கூலியை சம்பாதிக்கிறவன் பொத்தலான பையிலே போடுகிறவனாய் அதை சம்பாதிக்கிறான். உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் மலையின் மேல் ஏறி போய்
மரங்களை வெட்டி கொண்டு வந்து ஆலயத்தை கட்டுங்கள், அதன் பேரில் நான் பிரியமாய் இருப்பேன், அதனால் என் மகிமை விளங்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதிகமாய் வரும் என்று நீங்கள் எதிர்பார்த்திருந்தும் இதோ கொஞ்சம் கிடைத்தது. நீங்கள் அறுத்து வீட்டிற்கு கொண்டு வந்தும் நான் அதை ஊதி போடுகிறேன். எது நிமித்தம் என்றால், என் வீடு பாழாய் கிடக்கும் போது நீங்கள் எல்லாரும் அவனவன் தன் வீட்டிற்கு ஓடி போகிறீர்களே, இது நிமித்தம் என்று சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறார். ஆதலால் உங்கள் மேல் இருக்கிற வானம் பனியை பெய்யாமலும் பூமி பலனை கொடாமலும் போயிற்று. நான் நிலத்தின் மேலும் மலைகளின் மேலும் தானியத்தின் மேலும் புது திராட்சரசத்தின் மேலும் எண்ணெயின் மேலும் பூமியின் விளைகிற எல்லாவற்றின் மேலும் மனுஷரின் மேலும் மிருகங்களின் மேலும் கைப்பாடு அனைத்தின் மேலும் வறட்சியை வருவித்தேன் என்கிறார். இப்படிப்பட்ட சூழ்நிலை தான் காணப்பட்டது ஆலயம் கட்டி முடிப்பதற்கு முன்பு. 12ஆம் வசனம், அப்பொழுது செயல்தலேலின் குமாரனாகிய செருபாபேலும் யோத்சதாக்கின் குமாரனாகிய யோசுவா என்னும் பிரதான ஆசாரியனும் ஜனத்தில் மீதியான அனைவரும் தங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்திற்கும் தங்கள் தேவனாகிய கர்த்தர் அனுப்பின ஆகாய் என்னும் தீர்க்கதரிசியினுடைய வார்த்தைகளுக்கும் செவி கொடுத்தார்கள். ஜனங்கள் கர்த்தருக்கு முன்பாக பயந்திருந்தார்கள். இன்னொரு வசனத்தையும் கூட வாசிங்கள். ஆகாய் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 15 முதல் 19 வசனங்கள். இப்போதும் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டும்படி ஒரு கல்லின் மேல் ஒரு கல் வைக்கப்பட்டது முதல் நடந்ததை உங்கள் மனதிலே சிந்தித்து பாருங்கள். அந்த நாட்கள் முதல் ஒருவன் 20 மரக்காலால் கண்ட அம்பாரத்தின் இடத்திற்கு வந்தபோது 10 மரக்கால் மாத்திரம் இருந்தது. ஒருவன் ஆலையின் தொட்டியில் 50 குடம் உள்ள ஆலையின் இடத்திற்கு வந்தபோது 20 குடம் மாத்திரம் இருந்தது. கருக்காயினாலும் விஷப்பனியினாலும் கல்மழையினாலும் உங்கள் கைகளின் வேலைகளில் எல்லாம் அடித்தேன், ஆனாலும் நீங்கள் என்னிடத்தில் மனதை திருப்பாமல் போனீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்போதும் இதற்கு முந்தின காலத்தில் நடந்ததை உங்கள் மனதிலே சிந்தித்து பாருங்கள். 9ஆம் மாதம் 24ஆம் தேதி ஆகிய இந்நாள் முதல் கர்த்தருடைய ஆலயத்தின் அஸ்திபாரம் போடப்பட்ட அந்நாள் வரைக்கும் சென்ற காலத்தில் நடந்ததை உங்கள் மனதிலே சிந்தித்து பாருங்கள். களஞ்சியத்தில் இன்னும் விதை தானியம் உண்டோ? திராட்சை செடியும் அத்தி மரமும் மாதுளஞ்செடியும் ஒலிவ மரமும் கனி கொடுக்கவில்லையே. நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய ஆலயம் கட்டப்பட்டு முடிப்பதற்கு முன்பு எப்படி காணப்பட்டது என்றால், வர்த்தகம் எல்லாம் நகர சம்பந்தமான சூழ்நிலை எல்லாம் நம்பிக்கையற்றதாகவே காணப்பட்டது. மிருகங்களுக்கும் சரி மனிதனுக்கும் சரி அவங்க எல்லாமே பிரெட் லைனுக்கு பிலோ தான் காணப்பட்டார்கள். சாப்பாடு சரியா கிடைக்கிறதுலேயே குறைவுதான் உண்டாயிருந்தது. இஸ்ரவேல் ஜனங்கள் பிரயாணப்பட்ட தொலைவிலே காணப்பட்ட சத்துருக்களினால் ஆபத்துகள் மறைந்திருந்தது. அந்த சத்துருக்கள் யார்? சமாரியர்கள். தெய்வ பிள்ளையே, அந்த சமாரியர்கள் என்ன சொன்னார்கள்? நாங்களும் உங்களோடு சேர்ந்து ஆலயத்தை கட்டுகிறோம், உதவி செய்கிறோம் என்று சொன்னார்கள். ஆனால் அவர்கள் சொன்னதிலே எந்த உண்மையும் இல்லை. அவர்கள் தேவ ஜனங்களுக்கு தடைகளாக தான் இருந்தார்கள். இதை நீங்கள் எஸ்ரா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 1 முதல் 6 வசனங்களிலே வாசித்து அறிந்து கொள்ளலாம். பாருங்கள், சிறையிருப்பில் இருந்து வந்த ஜனங்கள் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஆலயத்தை கட்டுகிறார்கள் என்று யூதாவுக்கும் பென்யமீனுக்கும் இருந்த சத்துருக்கள் கேள்விப்பட்ட போது அவர்கள் செருபாபேலிடத்திற்கும் தலைவரான பிதாக்களிடத்திற்கும் வந்து, உங்களோட கூட நாங்களும் கட்டுவோம், உங்களை போல நாங்களும் உங்கள் தேவனை நாடுவோம், இவ்விடத்திற்கு எங்களை வரப்பண்ணின அசீரியாவின் ராஜாவாகிய எசரத்தோன் நாட்கள் முதற்கொண்டு அவருக்கு நாங்கள் பலியிட்டு வருகிறோம் என்று அவர்களோட சொன்னார்கள். அதற்கு செருபாபேலும் தலைவர்களும் என்ன சொன்னார்கள்? நாங்களே இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு அதை கட்டுவோம் என்றார்கள். 4ஆம் வசனம், அதனாலே அந்த தேசத்து ஜனங்கள் யூதா ஜனத்தின் கைகளை தளர பண்ணி கட்டாதபடிக்கு அவர்களை சங்கடப்படுத்தி பெர்ஷியாவின் ராஜாவாகிய கோரேசின் காலம் முழுவதும், தரியு என்னும் பெர்ஷியா ராஜா அரசாண்ட காலம் முழுவதும் அவர்கள் யோசனையை அவத்தமாக்கும்படி அவர்களுக்கு விரோதமாய் ஆலோசனைக்காரருக்கு கைகூலி கட்டினார்கள் என்று படிக்கிறோம். இப்போ பார்த்தீங்களா, இப்படியெல்லாம் ஆலயத்தை கட்ட துவங்கின போது தடைகள் வந்தது. ஏனென்றால் அந்த சமாரியர்கள் தான் இந்த வடக்கு ராஜ்யத்தை ஆக்குபை பண்ணினவர்களாக காணப்பட்டார்கள்.
ஜனங்களும் சோர்ந்து போனார்கள். கர்த்தர் சொல்லுகிறார், நான் உங்களுக்கு என்ன செய்கிறேன்னா உதவியாக இருக்கிறேன். துண்டிக்கப்பட்ட துணிகளை போல சமாதானம் இல்லாமல் மகிழ்ச்சி இல்லாமல் சமுதாயம் காணப்பட்டாலும், ஒருவனுக்கு ஒருவன் அயலகத்தான் விரோதமாக இருக்கிற சூழ்நிலை காணப்பட்டாலும் அதையெல்லாம் நான் மாற்றுவேன் என்கிறார். இன்று முதல் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார். அந்த பழைய துக்ககரமான நாட்களுக்கு முடிவு வருகிறது என்று சொல்லுகிறார். தெய்வ பிள்ளையே, இப்பொழுது நீங்கள் சகரியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 10-11 வசனங்களுக்கு வரும்போது கர்த்தர் சொல்லுகிறார், அந்த பழைய துக்ககரமான நாட்களுக்கு நான் ஒரு முடிவை கொண்டு வருகிறேன் என்கிறார். பிரைஸ் தி லார்ட். அதான் சொல்லுகிறார், இந்நாட்களுக்கு முன்னே மனுஷனுடைய வேலையால் பலனும் இல்லை, மிருக ஜீவன்களுடைய வேலையால் பலனும் இல்லை, போகிறவனுக்கும் வருகிறவனுக்கும் நெருக்கிடை நிமித்தம் சமாதானமும் இல்லை, எல்லா மனுஷரும் ஒருவரை ஒருவர் விரோதிக்க செய்தேன். இப்போதோ இந்த ஜனத்தில் மீதியானவர்களுக்கு நான் முந்தின நாட்களில் இருந்தது போல இருக்க மாட்டேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்படியானால் கர்த்தர் சொல்றாரு, அப்படிப்பட்ட துக்ககரமான சூழ்நிலைகளெல்லாம் தேவனாலே அதெல்லாம் அனுமதிக்கப்பட்டது. அதெல்லாம் அவருடைய ஓவரால் பிளான்ல இருக்கக்கூடிய ஒரு பகுதியாய் இருக்கிறது என்று சொல்லுகிறார். எதற்கு? ஜனங்கள் மனம் திரும்புவதற்கு, ஜனங்கள் தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து வாழ்வதற்கு, ஜனங்கள் பரிசுத்த வித்துகளாக காணப்படுவதற்கு, ஜனங்கள் சத்திய நகரம் என்று அழைக்கப்படுவதற்கு, தேவன் அவர்களுடனே வாசம் பண்ணுவதற்கு, தேவ சிங்காசனம் அங்கே காணப்படுவதற்கு, அது பரிசுத்த பர்வதம் என்று அழைக்கப்படுவதற்கு தேவன் அப்படிப்பட்ட துக்ககரமான சூழ்நிலைகளை எல்லாம் அனுமதிக்க கூடியவராக இருந்தார். அவருடைய ஓவரால் டிசைன், ஓவரால் பிளான்ல இதெல்லாம் ஒரு பகுதியாகவே இருந்திருக்கிறது. ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், அந்த துக்ககரமான நாட்கள் எல்லாம் முடிந்து போயிற்று. இப்ப கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் விதைத்தால் அது பாதுகாப்பாக இருக்கும். சத்துருக்களால உங்களுக்கு என்ன செய்யாது? பயம் இருக்காது. யோசித்து பாருங்க, நீங்க உங்க வீட்டுல ஒரு செடி வளர்க்குறீங்க, உங்க பக்கத்து வீட்டுக்காரன் வந்து அதை ராத்திரி நேரத்துல நீங்க தூங்கும் போது பிடுங்கி போட்டுட்டு போனா உங்களுக்கு சமாதானம் இருக்குமா? இருக்காது. ஆனா கர்த்தர் சொல்றாரு, முற்காலங்கள்ல அப்படிதான் சமாதான கேடு இருந்தது, ஆனா இனி அப்படி இருக்காது. நீங்க விதைக்கலாம், சந்தோஷமா விதைக்கலாம், அது பாதுகாப்பா இருக்கும்ன்றாரு. They shall sow in safety. Praise the Lord. அதனாலதான் கர்த்தர் சொல்லுகிறார், இனி வானம் பனியை பொழிந்தருளும், இனி வானம் மழையை பொழிந்தருளும், பூமி என்ன செய்யும்? பலனை கொடுக்கும் என்று சொல்லுகிறார். அப்ப சகரியா தீர்க்கதரிசி எந்த தீர்க்கதரிசியினுடைய சாட்சியை ஞாபகப்படுத்துகிறார் என்றால் ஆகாய் தீர்க்கதரிசியுடைய சாட்சியை தான் ஞாபகப்படுத்துகிறார். ஆகாய் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். ஆதலால் உங்கள் மேல் இருக்கிற வானம் பனியை பெய்யாமலும் பூமி பலனை கொடாமலும் போயிற்று. பூமி பலனை கொடாமலும் போயிற்று. இப்ப அந்த நாட்களை ஒரு முடிவுக்கு கொண்டு வர்றாரு. நீங்க பாதுகாப்பா விதைக்கலாம், வானம் பனியை பொழியும், வானம் மழையை பொழிந்தருளும் என்று சொல்லுகிறார். அப்படியானால் இதெல்லாம் எதை காட்டுகிறது? தேவனுடைய தயவை காட்டுகிறது, தேவனுடைய தயவின் அடையாளத்தை காட்டுகிறது. ஆசீர்வாதமான களஞ்சியங்கள் உண்டாயிருக்கும் என்பதை கர்த்தர் எடுத்து கூறுகிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்படியானால் இதெல்லாம் சொல்லிட்டு கர்த்தர் தம்முடைய வார்த்தைகளாக முடிவாக என்ன சொல்ல வருகிறார் என்பதை சிந்திக்கும் போது கர்த்தர் சொல்லுகிறார், கடந்த காலத்திற்கும் எதிர்காலத்திற்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கும். கடந்த காலத்துல யூதா சாபத்தோடு இருந்தது, ஆனால் இனி வரக்கூடிய நாட்களிலே யூதாவும் இஸ்ரவேலும் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக காணப்படுவார்கள். அதற்கேதுவாக அவர்கள் தேவனோடு சமாதானம் உள்ளவர்களாக மாறுவார்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்ப தேவன் திட்டமிட்ட வேலைக்கு நம்பிக்கையோடு தங்கள் கைகளை ஜனங்கள் என்ன செய்யலாம்? திடப்படுத்தலாம். பிரைஸ் தி லார்ட். அப்ப கர்த்தர் ஒரு காரியம் சொன்னா நீங்க அதை செய்ய தைரியமா இறங்கலாம், அப்படிதானே? அல்லேலூயா. அதைத்தான் கர்த்தர் சொல்றாரு, உங்கள் கைகளை என்ன செய்யுங்கள்? திடப்படுத்துங்கள். இதுதான் அந்த 2 பகுதி உள்ள போதனையின் முதல் பகுதியாக காணப்படுகிறது. அந்த 2 பகுதியின் போதனையின் 2ஆம் பகுதி எப்படி காணப்படுகிறது என்றால் 14ஆம் வசனத்திற்கு வாருங்கள். என்னவென்றால்
உங்கள் பிதாக்கள் எனக்கு கோபமூட்டின போது பாருங்கள், உங்கள் பிதாக்கள் கோபமூட்டின போது நான் உங்களை தண்டிக்க நினைத்து மனம் மாறாமல் இருந்தது போல நாட்கள் எருசலேமுக்கும் யூதாவுக்கும் நன்மை செய்யும்படி திரும்ப நினைத்தேன். இதுல என்ன அறிந்து கொள்கிறீர்கள்? காட்ஸ் ஓவரால் டிசைன், தேவனுடைய ஓவரால் திட்டம். அதுல எதுவும் காணப்பட்டிருக்கிறது என்றால், தேவனுடைய ஜனங்கள் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போகும்போது அவர்களுக்கு என்ன கொடுக்க வேண்டும்? தண்டனை கொடுக்க வேண்டும். அப்படிப்பட்ட நாட்களை நான் வைத்திருந்தேன். ஆனால் இப்போ கர்த்தர் என்ன சொல்லுகிறார் என்றால், எந்த விதத்திலும் குறைவில்லாமல் உங்களுக்கு என்ன வரப்போகுது? ஆசீர்வாதமும் வரப்போகுது. அதற்குரிய நாட்கள் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப ஜனங்கள் எதை விரும்பணும்? தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து வாழ்கிற வாழ்க்கையை விரும்ப வேண்டும். 15ஆம் வசனத்தை வாசியுங்கள். அந்நாட்களில் எருசலேமுக்கும் யூதாவுக்கும் நன்மை செய்யும்படி. பாத்தீங்களா? முதல்ல என்ன கொடுத்தார்? தண்டனை கொடுத்தார். இப்ப என்ன செய்யும்படி? நன்மை செய்யும்படி திரும்ப நினைத்தேன். அப்ப காட்ஸ் ஓவரால் டிசைன்ல என்ன இருக்கு அப்படின்னா, அவர் எதிர்பார்க்கிற உண்மையை விரும்புகிறார், அவர் எதிர்பார்க்கிற நீதியை விரும்புகிறார். அது இல்லாம போகும்போது தண்டனை கொடுக்கிறார். ஆனா மனம் திரும்பி கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து, கர்த்தாவே உமக்கென்று நாங்கள் சத்திய நகரமாக விளங்குவோம், பரிசுத்த பர்வதமாக காணப்படுவோம், நீரே எங்களோடு வாசம் பண்ண வேண்டும் என்று சொல்லி நல்ல தீர்மானத்தோடு கைகளை தேவனுடைய விருப்பத்திற்கு ஏதுவாக திடப்படுத்தும் போது, ஆலயத்தை கட்டும் போது கர்த்தர் சொல்லுகிறார், நீங்க பட்ட கஷ்டங்களுக்கு பதிலாக உங்களுக்கு நான் என்ன செய்வேன்? நிறைவான நன்மைகளை தருவேன் என்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இப்படிப்பட்ட கான்டெக்ஸ்ட்ல தான் அவர் சொல்றாரு, நீங்க இனிமேல் ஒருவருக்கொருவர் என்ன செய்யுங்க? உண்மையா பேசுங்க. பிரைஸ் தி லார்ட். விசுவாசிகள் பாஸ்டர்கிட்ட போய் பேசக்கூடாது, பாஸ்டரை ஏமாத்தக்கூடாது. அது விசுவாசிக்கே பாதகமா போயிடும். 16ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. இப்ப கர்த்தர் சொல்லுகிறார், ஜனங்கள் தங்கள் பகுதியில் ஒருவரோடு ஒருவர் எப்படி காணப்பட வேண்டும் என்று குறிப்பிடுகிறார். அந்த கான்டெக்ஸ்ட்ல தான் நம்ம வாஸ்த மூல வசனம் காணப்படுகிறது. நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் என்னவென்றால், அவன் பிறனோட உண்மையை பேசுங்கள், உங்கள் வாசல்களில் சத்தியத்திற்கும் சமாதானத்திற்கும் ஏற்க நியாயம் தீருங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு விசுவாசி இன்னொரு விசுவாசிகிட்ட பேசும்போது அதுல ஒரு ஹானஸ்ட் டீலிங் இருக்கணும், ஒரு உண்மையான டீலிங் இருக்கணும். அந்த விசுவாசி பேசுனது உண்மைதான் சொல்லி இன்னொரு விசுவாசி சொல்லணும். பிரைஸ் தி லார்ட். பாஸ்டர் சொல்லணும், அந்த விசுவாசி என்கிட்ட பேசுனது உண்மைதான், பொய் சொல்லலன்னு பாஸ்டர் சாட்சி கொடுக்கணும். பிரைஸ் தி லார்ட். உங்கள் அயலகத்தான் சொல்லணும், என் பக்கத்து வீட்டுக்காரர் என்கிட்ட பேசுனது உண்மைதான் அவர் சொல்லணும். பக்கத்து வீட்டுக்காரரை பற்றி நீங்க சொல்லணும், எங்க பக்கத்து வீட்டுக்காரர் எங்கள்கிட்ட பேசுனது உண்மைதான். இப்படி நாங்க ஒருவரோடு ஒருவர் டீல் பண்றது, பேசுவது எல்லாம் உண்மைக்குரியதா இருக்கிறது, நீதிக்குரியதா இருக்கிறது, பரிசுத்தத்திற்கு ஏதுவானதா இருக்கு. அப்படி இருந்தா என்ன அர்த்தம்? நீங்க தேவனோடு சரியா சமாதானமா இருக்கிறீங்கன்னு அர்த்தம். உங்க வாழ்க்கை மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். ஆனா நீங்க தேவனோடு சமாதானமா இருக்க முடியாதபடி பாவத்திற்கு இடம் கொடுத்து ஜீவித்தா உங்க வாழ்க்கை மற்றவங்களுக்கும் சாபமா தான் இருக்கும். அததான் கர்த்தர் இங்க சொல்றாரு, ஒரு ஒற்றுமையுள்ள சமுதாயம் ஸ்தாபிக்கப்படுவதற்கு நீதிமன்றங்களிலே காணப்பட வேண்டிய சிவில் லா, சமூகத்தினரின் தனிப்பட்ட உரிமைகள் சம்பந்தப்பட்ட சட்டங்கள் எப்படி காணப்பட வேண்டும்? நியாயமானதாக காணப்பட வேண்டும், நேர்மையானதாக காணப்பட வேண்டும், அப்படிப்பட்ட தன்மையோடு காணப்பட வேண்டும். ஜனங்கள் சொல்லணும், நாங்க நீதிமன்றத்துக்கு போனோம், அங்க இருந்த எங்க பிரச்சனைகளை தீர்த்து வைப்பதற்கென்று இருந்த சட்டங்கள் எல்லாம் நேர்மையானதா இருந்தது, உண்மைக்குரியதா இருந்தது, எங்க பிரச்சனைகள் எல்லாம் மாறுச்சு அப்படின்னு ஜனங்கள் சொல்லணும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்படியானால் உங்கள் வாழ்க்கையில என்ன இருக்கக்கூடாது? அருவருக்கத்தக்க காரியங்கள் இருக்கக்கூடாது, மற்றவர்களை கோபமூட்டத்தக்கதான காரியங்கள் இருக்கக்கூடாது, மற்றவர்களை தாக்குதல் செய்யக்கூடிய காரியங்கள் இருக்கக்கூடாது. பகைமை, வெறுப்பு, பொய் சத்தியம் செய்தல், பொய் சாட்சி கூறுதல், இதெல்லாம் இருக்கக்கூடாது. இதையெல்லாம் தேவன் வெறுக்கிறார்.
அப்ப இந்த புதிய ஆண்டுல காணப்படுகிற தேவ ஜனமே, நீ சத்திய நகரம் என்று அழைக்கப்பட வேண்டுமானால், நீ பரிசுத்த பர்வதம் என்று அழைக்கப்பட வேண்டுமானால், உன் ஜீவியம் தேவனோடு சமாதானத்தோடு காணப்பட வேண்டுமானால், நீ மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக காணப்பட வேண்டுமானால், கர்த்தர் உன்னோடு வாசம் பண்ண வேண்டுமானால், நீ கர்த்தருடைய எதிர்பார்ப்பிற்கு ஏற்றபடி ஜீவிக்க வேண்டும். உன் வாழ்க்கையில அருவருப்பு இருக்கக்கூடாது, பொய்கள் இருக்கக்கூடாது, மற்றவர்களை தாக்குதல் நடத்தக்கூடிய காரியங்கள் இருக்கக்கூடாது, மற்றவர்களை கோபமூட்டக்கூடிய காரியங்கள் இருக்கக்கூடாது. தேவன் அதையெல்லாம் என்ன செய்கிறார்? வெறுக்கிறார். இப்பொழுது நீங்கள் வாசியுங்கள். நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் என்னவென்றால், அவனவன் பிறனுடைய உண்மையை பேசுங்கள், உங்கள் வாசல்களில் சத்தியத்திற்கும் சமாதானத்திற்கும் ஏற்க நியாயம் தீருங்கள். கர்த்தர் விரும்புகிற பரிசுத்தம் உண்டாயிருக்க வேண்டும். இங்க விக்கிரக ஆராதனையை பற்றி கர்த்தர் பேசவே இல்லை, அந்த பாவத்தை குறித்து பேசல. இங்க எதை பற்றி பேசுறார் அப்படின்னா, நீங்க ஜனங்களோடு செய்து கொள்கிற டீலிங்ஸ் எப்படி இருக்கணும்? உண்மையுள்ளதாக காணப்பட வேண்டும். நீதிமன்றங்களிலே உண்மை காணப்பட வேண்டும், நீதி காணப்பட வேண்டும். மனிதர்கள் வாழக்கூடிய சமூக காரியங்களிலே நேர்மை விளங்க வேண்டும், நீதி விளங்க வேண்டும், நியாயங்கள் விளங்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்படிதான் கர்த்தர் சொல்லுகிறாரு. சத்திய உதடுகள் உங்கள் ஜீவியத்திலே உண்டாயிருப்பதற்கு ஏதுவாக அதை சிநேகியுங்கள் என்று சொல்லுகிறார். நீதிமொழிகளின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசியுங்கள். நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். சத்திய உதடு என்றும் நிலைத்திருக்கும், பொய்னாவோ ஒரு நிமிஷம் மாத்திரம். எப்படி இருக்கு? சத்திய உதடு என்றும் நிலைத்திருக்கும், பொய்னாவோ ஒரு நிமிஷம் மாத்திரம். பிரைஸ் தி லார்ட். அப்படியானால் தெய்வ பிள்ளையே, தேவன் வெறுக்கிற காரியங்கள் எல்லாம் என்ன என்பதை அறிந்து கொண்டீர்கள். அந்த தேவன் வெறுக்கிற காரியங்கள் சிறையிருப்பிலிருந்து மீண்டு வந்த ஜனங்களாக்கி உங்கள் வாழ்க்கையிலே இருக்கக்கூடாது. நீங்கள் எல்லாரும் மீட்கப்பட்ட ஜனங்களை போல காணப்பட வேண்டும். நீங்கள் எல்லாரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளை போல வாழ வேண்டும். நீங்கள் எல்லாரும் கர்த்தர் எங்களோடு வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார் என்பதை விளங்க பண்ணுகிறவர்களாய் இருக்க வேண்டும். நீங்கள் சொல்ல வேண்டும், எங்கள் மத்தியிலே கர்த்தருடைய சிங்காசனம் ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறது என்று. நீங்கள் சர்வ பூமிக்கு மகிழ்ச்சியாக காணப்பட வேண்டும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இப்படி கர்த்தருடைய எதிர்பார்ப்பு காணப்படுகிறது. இப்ப யோசித்து பாருங்க, யூதர்கள் எல்லாம், எழுத்தின்படியான யூதர்கள் எல்லாம் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை தேவன் எதிர்பார்க்கும் விதத்தில் ஜீவிப்பார்களே ஆனால் என்ன நடக்குமா? புறஜாதியாரின் மத்தியில அவர்கள் சின்சியரா சொல்லுவாங்களா? என்ன சொல்லுவாங்களா? இந்த யூதர்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் இருக்கிறார் என்று சொல்லுவார்களாம். சொல்லி என்ன செய்வாங்களாம்? அந்த யூதனுடைய வஸ்திர தொங்கலை பிடிச்சிட்டு புறஜாதியார் எல்லாம் அந்த யூதர்களையே பின்பற்றுவார்களாம். ஆவிக்குரிய தேவ ஜனங்களாகிய தேவ பிள்ளைகளே, நீங்கள் தேவன் எதிர்பார்க்கிற வாழ்க்கை வாழும் போது, தேவன் வெறுக்கிற காரியங்களை நீங்களும் வெறுத்து ஜீவிக்கும் போது, கர்த்தர் உங்களுடனே வாசம் பண்ணி கொண்டிருக்கும் போது, நீங்கள் சத்திய நகரம் என்று அழைக்கப்படும் போது, நீங்கள் பரிசுத்த பர்வதம் என்று அழைக்கப்படும் போது, உங்களை பின்தொடர்ந்து புறஜாதிகள் வருவார்கள். அவர்கள் என்ன சொல்லுவார்கள் தெரியுமா? தேவன் இவர்களோடு இருக்கிறார் என்று சொல்லுவார்கள். தேவன் இவர்களோடு இருக்கிறபடியால் வேறு யாரை நாங்கள் பின்பற்றுவோம்? இவங்க வஸ்திர தொங்கலை தான் நாங்க பிடிச்சிட்டு இவங்களையே பின்பற்றுகிறோம். பிரைஸ் தி லார்ட். வாஸ்து பாருங்க, 23ஆம் வசனம். சகரியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். அந்நாட்களில் பலவித பாஷைக்காரராகிய புறஜாதியாரில் 10 மனுஷர் ஒரு யூதனுடைய வஸ்திர தொங்கலை பிடித்துக் கொண்டு தேவன் உங்களோடு இருக்கிறார் என்று கேள்விப்பட்டோம். எப்படி? தேவன் உங்களோட கூட இருக்கிறார் என்று கேள்விப்பட்டோம். ஞாபகம் இருக்கா? நியூ இயர் சர்வீஸ் நடத்தும் போது, ஆராதனை நடத்தும் போது என்ன தேவ ஆவியானவர் வெளிப்படுத்தினார்? இந்த வருடம் முழுவதும் தேவன் நம்மோடு இருக்க வேண்டும். அப்படி சொல்லிதான் ஆராதித்தோம். அல்லேலூயா. தேவன் உங்களோட இருக்கிறார் என்று கேள்விப்பட்டோம், ஆகையால் உங்களோட கூட போவோம் என்று சொல்லி அவனை பற்றி கொள்வார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். God is with you. அப்படிப்பட்ட ஒரு சின்சியரான அறிக்கை புறஜாதியாருடைய கன்ஃபெஷனாக காணப்படும். அதனால புறஜாதியார்கள் உங்களை பின்பற்றுகிறவர்களாக காணப்படுவார்கள்.
Praise the Lord. அப்படிப்பட்ட ரினியூவல் ரீஃபார்மேஷன் தேவ ஜனங்களே உங்கள் வாழ்க்கையிலே உண்டாக்குவேன் என்று கர்த்தர் பேசுகிறார். சகரியா தீர்க்கதரிசியுடைய மெசேஜாக அது கிடைக்கிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காரியம் எல்லாம் அன்னைக்கு பாபிலோன் சிறையிருப்பில் இருந்து மீண்டு வந்த ஜனங்களுடைய வாழ்க்கையிலே வாக்குத்தத்தங்களாக நிறைவேறக்கூடியதாய் இருந்தாலும் இது முழுமையாக எப்பொழுது நிறைவேறும் தெரியுமா? கிறிஸ்துவின் 2ஆம் வருகையிலே நிறைவேறும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ட்ரூ ஸ்பிரிச்சுவாலிட்டி இஸ் அட்ராக்டிவ் டு தோஸ் ஹூ எக்ஸசைஸ் ஜென்யூன் ஃபெய்த். அது ஒரு ட்ரூ ஸ்பிரிச்சுவாலிட்டியா இருக்கும். அது ஒரு மெய்யான ஆவிக்குரிய ஜீவியமாக காணப்படும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஒரு சில வசனங்களை வாசித்து முடிக்க விரும்புகிறேன். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இம்மானுவேல் என்று பேர். இம்மானுவேல் என்றால் தேவன் நம்முடனே கூட. அப்ப கிறிஸ்துவை விசுவாசியாத யூதர்கள் என்ன செய்வார்கள்? கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்களாக மாறுவார்கள். புறஜாதியார் பார்ப்பார்கள், உண்மையாக அறிக்கை செய்வார்கள், தேவன் இவர்களுடனே கூட இருக்கிறார். இம்மானுவேல் என்றால் தேவன் நம்முடனே கூட இருக்கிறார். அப்ப அன்னைக்கு இருந்த இஸ்ரவேல் ஜனங்கள், யூதா ஜனங்களுடைய வாழ்க்கையில உண்டாயிருந்த தோல்வி என்ன? பாபிலோன்ல சிறைப்பட்டு போனார்கள். பாபிலோன்ல இருந்த ஜனங்களுடைய வாழ்க்கை முறையை பார்த்தார்கள். அதற்கேற்ற விதத்துல, அதற்கேற்ற வியாபார ரீதியான விதத்துல அவங்களுடைய வாழ்க்கை மாறிடுச்சு. பொய் இருந்தது, அருவருப்பு இருந்தது, பகை இருந்தது, விரோதம் இருந்தது, கபடு இருந்தது. ஒருவரோடு பண்ணிக்கொண்ட டீலிங்ஸ்ல எந்த உண்மையும் இல்லை. ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், இனி நான் உனக்குள்ளே வாசம் பண்ணி கொண்டு இருப்பதற்கு ஏதுவாக உன் ஜீவியத்தை நான் புதிதாக்குவேன். அந்த பாபிலோனிலே காணப்பட்ட ஜனங்களுடைய வாழ்க்கை முறை அல்ல உன் வாழ்க்கை முறையாக இருக்க போவது. ஒரு புதிதாக்கப்படுதல் உண்டாகும், ஒரு ரீஃபார்மேஷன் உண்டாகும். புறஜாதியாரே உன் வாழ்க்கையை பார்க்கும் போது கர்த்தர் இவனோடு இருக்கிறார், கர்த்தர் இவளோடு இருக்கிறார் என்று சொல்லி உன் வஸ்திர தொங்கலை பிடித்து கொண்டு உன்னை பின்பற்றுகிறவர்களாக மாறுவார்கள். அப்படிப்பட்ட ஒரு உண்மையான கன்ஃபெஷன் புறஜாதியாருடைய வாழ்க்கையிலே உண்டாயிருப்பதற்கு ஏதுவாக உன் வாழ்க்கையை தேவன் புதுப்பித்து உன்னை சத்திய நகரம் என்றும் பரிசுத்த பர்வதம் என்றும் அழைக்கக்கூடியவராயிருப்பார். தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். ஒரு இதிலிருந்து நாம் அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு சத்தியம் என்ன? உன்னை தேவன் அன்பின் கயிறினாலே அவரோடு கட்டி இழுத்து இருக்கிறார் என்றால் அந்த அன்பின் கயிறு உன்னை பின்பற்றுகிற புறஜாதியாரையும் கட்டி இழுக்கக்கூடியதாய் இருக்கும் தேவனிடமாய். பிரைஸ் தி லார்ட். அன்பின் கயிறுகளினாலே உன்னை கட்டி இழுக்கிற தேவன். அதை தான் நாம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 45ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். எகிப்தின் சம்பாத்தியமும் எத்தியோப்பியாவின் வர்த்தக லாபமும் நெடிய ஆட்களாகிய சபேயரின் வர்த்தக லாபமும் உன்னிடத்திற்கு தாண்டி வந்து உன்னுடையதாகும். அவர்கள் உன் பின்னே சென்று விலங்கிடப்பட்டு நடந்து வந்து உன்னுடனே மாத்திரம் தேவன் இருக்கிறார் என்றும் அவரை அல்லாமல் வேறே தேவன் இல்லை என்றும் சொல்லி உன்னை பணிந்து கொண்டு உன்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இங்க விலங்கிடப்பட்டு என்று சொல்லப்பட்டிருக்கு. இது விலங்கிடப்பட்டுனா நீங்க நினைக்கிற மாதிரி ஏதோ விலங்கிடப்பட்டு சிறைச்சாலையில கொண்டு போய் அடைக்கிற அந்த விலங்கிடப்படுகிற காரியம் அல்ல. இது நீங்க ஆங்கிலத்துல படிச்சா அழகா தெளிவா விளங்கிக்கலாம். இது அன்பின் கயிறு. Chains of love and repentance. Praise the Lord. புறஜாதியாருக்கும் உன் வாழ்க்கை ஆசீர்வாதமாக காணப்படும். உன் வாழ்க்கையை பார்க்கிற புறஜாதியானும் ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பி கர்த்தர் இவர்களோடு இருக்கிறார் என்று சொல்லி உன்னை பின்பற்றுகிறவர்களாக அவர்களும் மனம் திரும்பினது நிமித்தமாக அன்பின் கயிறுகளாலே தேவனாலே இழுக்கப்பட்டவர்களாய் இருப்பார்கள் உன் மூலமாக. அதான் பவுல் சொல்றாரு, நான் கிறிஸ்துவை எவ்விதமாக பின்பற்றுகிறேனோ அதே போல நீங்கள் என்னை பின்பற்றுங்கள் என்று சொல்லுகிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 24 25 வசனங்களை வாசித்து பாருங்கள்.
எல்லாரும் தீர்க்க தரிசனம் சொல்லுகையில் அவிசுவாசி ஒருவன் அவிசுவாசி ஒருவன் அல்லது கல்லாத ஒருவன் உள்ளே பிரவேசித்தால் அவன் எல்லாராலும் உணர்த்துவிக்கப்பட்டும் எல்லாராலும் நிதானிக்கப்பட்டும் இருப்பான். அவனுடைய இருதயத்தின் அந்தரங்கங்களும் வெளியரங்கமாகும். அவன் முகங்குப்புற விழுந்து தேவனை பணிந்து கொண்டு, தேவன் மெய்யாய் உங்களுக்குள்ளே இருக்கிறார் என்று அறிக்கையிடுவான். கன்ஃபெஷன், ஒரு சின்சியர் கன்ஃபெஷன் காணப்படும். புறஜாதியார் சர்ச்சுக்குள்ள வருவாங்க, அங்க தீர்க்க தரிசனம் உரைக்கப்படும். அவன் அதையெல்லாம் கேட்டு, ஐயோ என்னுடைய அந்தரங்க காரியத்தை எல்லாம் சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லி அவன் முகங்குப்புற விழுந்து தேவன் உங்களோடு இருக்கிறார் என்று சொல்லி அறிக்கையிடுவார்கள். மனம் திரும்புவான் அந்த புறஜாதியான், ரட்சிக்கப்படுவான். உங்களை பின்பற்றுகிறவனாக, கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டவனாக, தேவனோடு சமாதானம் பெற்றவனாக, தேவனை பின்பற்றுகிறவனாக மாறுவான். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையிலே அப்படியே ஒரு நல்ல தீர்மானத்தோடு ஜீவியத்தை ஒப்பு கொடுப்பீர்களா? கர்த்தாவே, எங்கள் மூலமாக அநேகர் உம்மை பின்பற்றுகிறவர்களாக மாற நாங்கள் கர்த்தாவே சத்திய நகரம் என்று அழைக்கப்படும்படியாக, பரிசுத்த பர்வதம் என்று அழைக்கப்படும்படியாக, நீர் எங்களோடு வாசம் பண்ணுகிற அனுபவத்தை பாதுகாத்துக் கொள்கிறவர்களாக, உம்முடைய சிங்காசனம் எங்கள் மத்தியிலே ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாங்கள் விளங்க பண்ணுகிறவர்களாக காணப்படும்படியாக, கர்த்தாவே நீர் எவ்விதமாக புதுப்பிக்க விரும்புகிறீர் என்பதை இந்த வாக்குத்தத்தங்கள் மூலமாக அறிந்து கொள்ள செய்தீரே. அதெல்லாம் எங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவேறட்டும் கர்த்தாவே. இயேசுவே, உம்முடைய வருகை நாள் சமீபமாய் இருக்கிறது. நாங்களும் மணவாட்டி சபையார், நாங்கள் இப்பொழுதே இந்த வாக்குத்தத்தங்கள் அனைத்தையும் விசுவாசித்து கர்த்தாவே நீர் எதிர்பார்க்கிற வாழ்க்கை வாழும்படியாக, உண்மையுள்ளவர்களாக வாழும்படியாக எங்கள் ஜீவியத்தை ஒப்பு கொடுக்கிறோம் என்று சொல்லி ஜீவியத்தை சமர்ப்பணம் செய்யுங்கள். நாங்கள் கர்த்தாவே அவரவர்கள் பிறனுடைய உண்மையை பேசுவதற்கு ஏதுவாக கர்த்தாவே எங்களுடைய வாசல்களில் சத்தியத்திற்கும் சமாதானத்திற்கும் ஏற்க கர்த்தாவே நாங்கள் ஜீவிக்க எங்கள் ஜீவியத்தை ஒப்பு கொடுக்கிறோம் என்று சொல்லி எங்களுக்கு மகிமையான ஒரு எதிர்காலத்தை வைத்திருக்கிறீரே. அந்த எதிர்காலம் கர்த்தாவே எங்களுக்கு ஆசீர்வாதமாக காணப்பட போகிறது. அந்த ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கையை நாங்கள் உம்மாலே பெற்றுக்கொண்டு கர்த்தாவே உம்மை மகிமைப்படுத்த எங்கள் ஜீவியத்தை ஒப்பு கொடுக்கிறோம் என்று சொல்லி ஜீவியத்தை சமர்ப்பணம் பண்ணுங்கள். ஜெபியுங்கள். பரிசுத்த இரக்க நிறைந்த ஆண்டவரே, அருமையா அந்த மனமகிழ்ச்சி நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த மனமகிழ்ச்சி நாளும் கூட சகரியா புத்தகத்திலிருந்து கர்த்தாவே நீங்க கொடுத்த எல்லா அறிவுரைகளுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் பாபிலோன் தேசத்திலே அவர்கள் சிறையிருப்பு முடிந்து கடந்து வரும் பொழுது கர்த்தர் ஆண்டவரே இந்த சிறையிருப்பில் அவர்கள் இருக்கும் பொழுது அவருடைய சுபாவங்களும் அவருடைய வாழ்க்கை முறைகளும் ஆண்டவரே மாறி இருந்த பொழுது கர்த்தர் ஆண்டவரே அவர்களுக்கு புதுப்பிக்கப்படத்தக்கதாக கர்த்தர் நீர் அறிவுரைகளை சகரியா மூலம் ஆண்டவரே கற்றுக் கொடுத்தது இந்நாளில் எங்களுக்கும் கர்த்தர் நீர் கற்றுக் கொடுத்த தயவுக்காக ஸ்தோத்திரம். எங்களுடைய பழைய கால ஆண்டவரே தகப்பன எல்லா குறைவுகளும் தரித்திரமான காரியங்களும் எல்லா ஆசீர்வாத குறைவுகளும் மாறி இந்த புது வருடத்திலே ஆண்டவரே நீர் சகரியா புஸ்தகத்தில் சொல்லப்பட்ட அறிவுரைகளை எங்களுக்கு கொடுத்து ஆண்டவரே இந்த புதிய வருடத்திலே நாங்கள் புதுப்பிக்கப்பட்டவர்களாக மாறும்படியாய் நீங்கள் சொன்ன ஒவ்வொரு ஆண்டவரே அறிவுரைக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவ வார்த்தைக்கு ஆண்டவரே நாங்கள் கீழ்ப்படுதல் மூலமாக மகிமையான நம்பிக்கையை பெற்றுக்கொள்ளும்படியாகவும் கர்த்தாவே ஒரு விசை ஆண்டவரே நீர் ஆண்டவரே எங்கள் மேல அன்பு வைத்து ஆண்டவரே மறுபடியும் வாசம் பண்ண விரும்புகிற காரியங்கள் பாவமில்லாத வாழ்க்கை நாங்கள் வாழும்படியாகவும் கடந்த கால தோல்விகள் மாறும் என்கிற நம்பிக்கை உடையவர்களாகவும் நம்பிக்கையும் ஒழுக்கமும் ஒன்றோடு ஒன்று இணைகிற வாழ்க்கை எங்களுக்கு காணப்படும்படியாகவும் கர்த்தாவே கிருபை செய்வீராக. பொல்லாத இருதய இச்சைகளின்படி நாங்கள் போன வருடங்களைப் போல இந்த வருடங்கள் வாழாதபடிக்கு நாங்கள் வசனத்தை கை கொண்டு வாழ்கிற ஜாதியாக சத்திய நகரம் என்றும் பரிசுத்த ஜாதி என்றும் தேவ சிங்காசனம் எங்களிடத்தில் குடியிருக்கத்தக்கதாக அப்படிப்பட்டதான ஒரு புதுப்பிக்கப்படப்பட்ட வாழ்க்கையை கர்த்தாவே நாங்கள் வாழும்படியாய் கர்த்தர் எங்களுக்கு கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறோம். சமாதானத்துடன் கூடிய பயமில்லாத நீடிய வாழ்வோடு நாங்கள் இந்த வருடத்தில் வாழ கர்த்தாவே நீர் எங்களுக்கு கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே அப்படியாக ஆண்டவரே அப்பா தகப்பனை உண்மையான தேவனுக்குரிய வித்துக்களாக நாங்கள் காணப்படும்படியாய் நல்ல உறுதியான காரியங்களை அறிவிக்கிறவர்களாக உண்மையும் நீதியுமாய் இருக்கத்தக்கதாக ஆண்டவரே கர்த்தர் எங்களுக்கு அப்படிப்பட்ட கிருபைகளை நீங்க
தரும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சொந்த ஆண்டவரே ஆலயமாய உம்முடைய ஆலயமாய எங்களுடைய சரீரம் சொந்த ஜீவியம் ஆண்டவரே, ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாக கட்டப்பட இந்நாட்களிலே நீங்கள் எங்களுக்கு அறிவுறுத்தின எல்லா காரியங்களையும் பின்பற்றி வாழ கர்த்தர் எங்களுக்கு கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அப்படியாக ஆண்டவரே தகப்பனே, கடந்த கால சாபங்கள் எல்லாம் மாறி மற்றவர்களுக்கு நாங்கள் ஆசீர்வாதமாய் இருக்கத்தக்கதாக தேவனுடன் நாங்கள் எப்பொழுதும் சமாதானம் உள்ளவர்களாக காணப்படும்படியாய் கர்த்தர் கிருபை செய்யுங்க. தேவனுடைய வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படுகிறவர்களாகவும் கர்த்தர் எதிர்பார்க்கிற நீதியும் உண்மையும் உள்ளவர்களாக நாங்கள் காணப்படும்படியாய் கர்த்தர் கிருபை செய்வீராக. நாங்கள் தேவனுடன் சமாதானமாய் இருக்கும் பொழுது அந்த சமாதானத்தின் மூலம் மற்ற ஆத்துமாக்களை நாங்கள் ஆதாயப்படுத்தி கொண்டு எங்களுடைய வாழ்க்கையை பார்த்து எங்களுடைய ஆண்டவருடைய நடவடிக்கைகளை பார்த்து மற்ற ஜனங்களும் கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்படத்தக்கதாக அப்படிப்பட்ட ஒரு பாக்கியமுள்ள வாழ்க்கையை கர்த்தாவே இந்த புதிய வருடத்திலே தந்தரல வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். கடந்த கால எல்லா சாபங்களும் தோல்விகளும் எல்லா குறைவுகளும் அதிருப்திகளும் ஆவிக்குரிய காரியங்களை காணப்பட்ட எல்லா குறைவுகளும் மாறி ஆண்டவரே இந்த சகரியா புஸ்தகத்தில் சொல்லப்பட்ட எல்லா அறிவுரையில் நாங்கள் பின்பற்றி ஆண்டவரே இன்னும் ஆண்டவரே ஆவிக்குரிய காரியங்களை நாங்கள் ஆண்டவரே உம்முடைய அன்பினாலே உந்தி தள்ளப்பட்டவர்களாய் ஆண்டவரே தகப்பன் இந்த புதிய வருடத்தில் எங்களுடைய சொந்த ஜீவியத்தில் ஒரு முன்னேற்றம் காணப்பட்டு ஆவிக்குரிய முன்னேற்றம் காணப்பட்டு பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் காணப்பட்டு அதன் மூலமாக அநேக ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட்டு சபைக்கு வரத்தக்கதாக எங்களுடைய சொந்த ஜீவியத்தை எங்களுடைய ஆவி ஆத்துமா சரீரத்தை சபையார் முழுவதையும் சிறியோர் முதல் பெரியோர் வரை எங்கள் சபையார் முழுவதும் இந்த வசனத்துக்கு ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த வருடம் முழுவதும் ஒவ்வொரு நாட்கள் ஒவ்வொரு நிமிடமும் கர்த்தாவே நீர் எங்களுக்கு அறிவுறுத்தி இந்த வருடத்தில் எங்களுடைய சொந்த ஜீவியத்து மூலமாக எங்களை பார்த்து நாங்கள் நற்சாட்சி உள்ளவர்கள் என்று பார்த்து அதன் மூலமாக அநேகர் ரட்சிக்கப்பட்டு சபைக்கு வர கர்த்தாவே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். அதற்கு உம்முடைய அபிஷேகத்தையும் உம்முடைய கிருபையும் உம்முடைய வழி நடத்துதலையும் உம்முடைய தயமும் எங்களுக்கு கட்டளையிட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். அப்படியாக உம்முடைய கரங்களை எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே வேத வசனத்தை பகிர்ந்தளித்ததான எங்களுடைய போதகருக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா இவ்வளவு வேத வசனத்தின் ஆழங்களையும் மறைபொருள்களையும் கர்த்தாவே நீர் கொடுத்த தயவுக்காக ஸ்தோத்திரம். அவரை ஆசீர்வதிப்பீராக, உடைய குடும்பங்களை ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரை. ஊழியம் செய்கிற ஒவ்வொரு சகோதரிகளையும் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. உம்முடைய வல்லமை வரத்தினாலும் அபிஷேகத்தினாலும் ஆண்டவரை இன்னும் நிரப்பி இன்னும் அநேகருக்கு அவரை ஆண்டவரை பிரயோஜனமுள்ள பாத்திரமாக பயன்படுத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய கரங்களை எங்கள் ஒவ்வொருவரை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம், பொறுப்படுத்திக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளு ஜீவன்ல நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்ட தயவுக்காக தேவனை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. உம்மை சோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இந்த நாளிலும் ஆண்டவரே சோத்திரம் ஆண்டவரே, எங்கள் மேல அன்பு வைத்து ஆண்டவரே சோத்திரம் ஆண்டவரே, நீர் எங்களோடு பேசின ஒவ்வொரு வார்த்தைகளுக்காக சோத்திரம் ஆண்டவரே. அப்பா சோத்திரம் ஆண்டவரே, எங்களுடைய முந்தினான ஜீவியத்தை காட்டிலும் எங்களுடைய பிந்தின ஜீவியம் வருங்காலம் ஆண்டவரே எவ்வளவு மகிமை உள்ளதாக இருக்குங்கிறத எங்களுக்கு நீங்க வெளிப்படுத்த தயவுக்காக உமக்கு சோத்திரம் ஆண்டவரே. அப்பா சகரியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தின் மூலமா நீர் எங்களோடு பேசின தயவுக்காக சோத்திரம் ஆண்டவரே. அப்பா நீர் எங்கள் மேல் ஆண்டவரே வைராக்கியம் வைக்கிற தயவுக்காக உமக்கு சோத்திரம் ஆண்டவரே. எங்களுடைய சத்துருக்கள் எல்லாம் எங்களை நீங்க விலக்கி போடுவதற்காக சோத்திரம் ஆண்டவரே. அப்பா சோத்திரம் ஆண்டவரே. அப்பா நீர் எங்களோட வாசமா இருக்கிற ஆண்டவரே சோத்திரம் ஆண்டவரே. அப்படி உள்ள ஜீவியமா எங்களுடைய ஜீவியம் காணப்பட ஆண்டவரே நீங்க தம்மை கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே உம்முடைய சிங்காசனம் எங்களுக்குள்ளாய் ஆண்டவரே போடப்பட்டதாய் காணப்பட எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்படியாய் ஆண்டவரே எங்களுடைய ஜீவியம் ஒரு புதுப்பிக்கப்பட்ட ஜீவியமாய் ஒரு மறுவமாக்கின ஜீவியமாய் காணப்பட பரிசுத்த ஆவியானவர் தாமே எங்களை இமை பொழுது ஆண்டவரே சோத்திரம் ஆண்டவரே மறுவமாக்க போறீங்க தகப்பனே. அதற்கான ஆயத்தப்படுத்தலை ஆண்டவரே இப்பொழுதே எங்களுக்கு நீங்க தரும்படியாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஏசப்பா சோத்திரம் ஆண்டவரே. எங்களுடைய தேசத்துல ஆண்டவரே சோத்திரம் ஆண்டவரே சிறு பிள்ளைகளுக்கு நீர் பாதுகாப்பை கட்டளையிடுவேன்னு சொல்லிக்கீங்க தகப்பனே. அப்படியான பாதுகாப்பை நீங்க கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே வயதானவர்களுக்கு நீடிய வாழ்வை கட்டளையிடுவேன்னு சொல்லிக்கீங்க தகப்பனே. அப்படியான நீடிய வாழ்வையும் சமாதானத்தை நீங்க கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஏசப்பா சோத்திரம் ஆண்டவரே. முந்தின நாட்கள் இருந்தது போல அல்லன்னு சொல்லிக்கீங்க தகப்பனே. எங்களுக்குள்ளாய் இருக்கிற எல்லா பொல்லாத இச்சைகள் எல்லாம் ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே விட்டு விலகு ஆண்டவரே சோத்திரம் ஆண்டவரே. தேவனுடைய மறுரூபத்துக்கு ஏதுவான ஆண்டவரே ஜீவியம் காணப்பட எங்களுக்கு நீங்க உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அதற்காக ஆண்டவரே சோத்திரம் ஆண்டவரே நாங்கள் ஒவ்வொரு நாளும் தேவனுடைய ஆலயமாய் மாறுறதுக்கு ஏதுவாக ஆண்டவரே எங்கள் கைகள் எல்லாம் திடப்பட நீங்களே உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. இயேசுவே உம்முடைய நியாயப்பிரமாணத்தை எங்களுடைய இருதயத்தில் நீர் எழுதும்படியாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. சொல்லப்பட்ட வார்த்தையின்படி ஒவ்வொரு நாளும் நாங்கள் அதை காத்துக்கொண்டு எங்களுடைய இருதயத்திலே எழுதி ஆண்டவரே மனதிலே வைக்க எங்களுக்கு நீங்க உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஏசப்பா சோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே நாங்கள் இனி வரும் காலங்களில் ஆண்டவரே சோத்திரம் ஆண்டவரே பாவத்துக்குள்ளே அமிழ்ந்து போகாத
இல்லாதபடிக்கு ஆண்டவரே புறஜாதிகளுக்கு ஆண்டவரே நாங்கள் ஒரு ஆண்டவரே சோத்திரம் ஆண்டவரே ஒரு ரோல் மாடலா இருந்து அவர்கள் எங்களை பின்பற்றி வரதான ஒரு ஜீவியமா எங்களுடைய ஜீவியம் காணப்பட எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்களுடைய நாவிலிருந்து தேவன் உங்களோட இருக்கிறார், உங்களோட மாத்திரம் இருக்கிறார் என்று சொல்லப்பட்டது போல ஆண்டவரே சோத்திரம் எங்களோட இருக்கிறது என்றவரே புறஜாதிகள் காணும்படியான ஆண்டவரே ஒரு ஜீவியத்தை எங்களுக்கு நீங்க தரும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. மலையில் மேல இருக்கிற பட்டணமாய் அனைவரும் காணப்பட எங்களுக்கு நீங்க உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. நீர் எப்படி எங்களை அன்பின் கயிறுகளாய் இழுத்தீரோ அதே போல ஆண்டவரே சோத்திரம் எங்களுடைய ஜீவியத்தின் மூலமாய் நாங்களும் அநேகர் கட்டி இருக்கிறவர்களாய் காணப்பட எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஏசப்பா சோத்திரம் ஆண்டவரே ஒவ்வொருத்தரையும் ஆண்டவரே சோத்திரம் ஒவ்வொரு குடும்பம் நீரே பாதுகாத்து வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிற தகப்பனே. ஏசப்பா இன்னும் சொன்னப்பட்ட ஒவ்வொரு வார்த்தைகள் ஆண்டவரே நாங்கள் எப்பொழுது நினைவிலே கொண்டு ஆண்டவரே சோத்திரம் ஆண்டவரே இனி சாபமான காரியங்கள்லாம் இல்லாதபடிக்கு ஆண்டவரே நாங்கள் எங்களுடைய தேசத்துல நாங்கள் எங்கள் மூலமாய் ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக் கொள்ளவர்களாய் ஒவ்வொருத்தரும் காணப்பட எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிற தகப்பனே. ஏசப்பா சோத்திரம் ஆண்டவரே நாங்கள் எல்லாரும் ஆண்டவரே எங்கள் குடும்பம் எல்லாரும் உம்மை போல மாற்றப்படணும் ஆண்டவரே. உம்மை போல மாற்றப்பட்டு உம்முடைய வரிகளை காணப்பட ஒவ்வொருத்தருக்கும் கிருபையும் தயவும் அபிஷேகத்தை நீ தரும்படியாய் ஜெபிக்கிற தகப்பனே. ஏசு நாம் ஜெபிக்க எங்க ஜீவனில் நல்ல பிதாவே ஆமீன். கர்த்தர் ஜெபத்தை கேட்ட தயவுக்காக தேவனை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எல்லாரும் சேர்ந்து சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமீன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் நம்முடைய குடும்பங்களோடும் சபையாரோடும் இருப்பதாக. ஆமீன். தேவனின் அடைக்கலமே என் கோட்டையும் மரணும் அவர் சத்தியம் பரிசயம் கேடகமாம் என் நம்பிக்கையும் அவரே. அவர் சத்தியம் பரிசயம் கேடகமாம் என் நம்பிக்கையும் அவரே. அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் போக வேண்டும், சிறகுகளால் மூடுவார். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் போக வேண்டும், சிறகுகளால் மூடுவார். ஹல்லேலூயா 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 Hallelujah, 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 கேட்ட வசனங்களின்படி நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் என்னவென்றால் அவனவன் பிறனோடே உண்மையை பேசுங்கள், உங்கள் வாசல்களில் சத்தியத்திற்கும் சமாதானத்திற்கும் ஏற்க நியாயம் தீருங்கள் என்கிற வசனத்தின் மூலமாக தேவன் வெளிப்படுத்தின எல்லா சத்தியங்களும் உங்கள் வாழ்க்கையிலே ஆசீர்வாதமாக காணப்பட தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் பலப்படுத்தி மேன்மைப்படுத்துவாராக. ஆமென்.